ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இது வருகையின் காலம், கடைசி காலம். காலத்தை நிதானியுங்கள் என்று இயேசு சொன்னபடி நாம் இந்த காலத்தை குறித்து ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம். கடைசி காலம் என்றால் யாருக்கு கடைசி காலம்? நமக்கல்ல கடைசி காலம். நம்ம ஆண்டோடி வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் திரும்ப இந்த உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் அரசாட்சி பண்ணும்போது அவருடைய குடிமக்களாக இதே உலகத்திலே வாழப்போகிறோம். அப்போ நமக்கு கடைசி காலம் அல்ல. யாருக்கு கடைசி காலம்? சாத்தானுக்கு கடைசி காலம். அவனுடைய காலம் முடிய போகிறது. ஆண்டவர் அவனை பாதாளத்தில் அடைக்க போகிறார். 1000 வருடத்திற்கு பிறகு அவனை நரகத்தின் அக்கனியிலே தள்ள போகிறார். அவனுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:12 வாசிக்கிறபடி தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அவன் அறிந்திருக்கிறபடியால் அவன் கோபத்தோடு இந்த உலகத்தில் இறங்கினதினாலே நமக்கு ஆபத்து வரும். ஏன் எந்த காலத்திலும் இல்லாத அளவு ஊழியர்களுக்கு ஆபத்துகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. சாத்தானுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கிறது. முடிவு காலம், அவனுடைய காலம் முடிவடைய போகிறது. அதனால தீவிரமாய் அவன் செயல்படுவதை பார்க்க முடிகிறது. அதுவே இது நாம் கடைசி காலத்துக்குள்ளே வந்துவிட்டோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 2வது வசனத்தில் பாருங்க, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய நாள் சமீபித்து விட்டது. அவர் திருடனை போல வரப்போகிறார்னு வசனம் சொல்லுகிறார். அதைத்தான் நம்ம ரகசிய வருகை என்று சொல்லுகிறோம். சிலர் சொல்லுவாங்க ரகசிய வருகைன்னு பைபிளில் இல்லவே இல்லை, இவங்க சிலர்லாம் பேசுகிறாங்க என்னை. ஆனால் திருடனை போல வருவார் என்று சுவிசேஷத்தில் இருக்குது, இதில் இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிறாரு. திருடன் எப்படி வருவான்? ஃபோன் பண்ணி டிவியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு வருவானோ, நான் இந்த மாதிரி மயிலாப்பூர் பக்கம் 3 மணிக்கு திருட வரப்போகிறேன் சொல்லிட்டு வருவான். ரகசியமாக வருவான். எப்போ வருவான்னு தெரியும். அதனால தான் அதை ரகசிய வருகைன்னு சொல்கிறோம். அப்போ எப்போ வருவான்னு தெரியாது. இயேசுவே சொல்கிறார், விழிப்பாருங்க, எந்த டைமில் அவர் வரலாம், காலையிலையோ மத்தியானமோ இரவுலோ தெரியாது, ஆயத்தமாக இருங்கன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய வருகை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறாரு. முந்தின அதிகாரத்திலும் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வரும் பொழுது என்ன நடக்கும் என்பது, கிறிஸ்துக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், அதன் பிறகு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இருப்போம். அவருடைய வருகை குறித்து அதிகமாக இந்த அதிகாரத்தில் பேசிக்கொண்டே வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்பட வேண்டும். அப்பதான் நீங்க வருகையிலே காணப்பட முடியும் என்று சொல்லி, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா. நம்மை தெரிந்து கொண்ட, ரட்சித்த, அழைத்த தேவன் நம்மை கொண்டு போய் வருகையில் இயேசுவோடு சேர்ப்பார். ஆவியானவர் அதற்குத்தான் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். சரி, ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க ஆயத்தமாக இருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அதனால ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுடைய வருகையிலே காணப்பட விரும்புகிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் வேத வசனத்தை ஆழமாய் வாசித்து அறிய வேண்டும். முக்கியமாக நீங்கள் நிருபங்கள், நீங்கள் சுவிசேஷத்தை நம்ம வாசித்து ரட்சிக்கப்பட்டு விட்டோம். இப்போ நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு இந்த நிருபங்களை அதிகமாக நாம் வாசிக்க வேண்டும். ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நம்ம எப்படி இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு வாழ முடியும், அனுதின வாழ்க்கையில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு இங்கே தான் ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. அதனால் நான் அடிக்கடி இந்த நிருபங்களை வாசிப்பது உண்டு. அதை திரும்ப 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 வாசிக்கும் போது அந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளே நம்முடைய இருதயத்திற்குள் ஆழமாய் பதியும் பொழுது அந்த வசனத்தின் வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆகவே சும்மா பேருக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறதும் ஜெபம் பண்ணுவதும் அது போதாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை அறிந்து கொள்ள நமக்கு ஆவியானுடைய உதவி தேவை. அதான் பாஸ்டர் அவங்க ஜெபத்தில் நம்ம நடத்தும் போது ஆவியானுடைய உதவி, வசனத்தை அறிந்து கொள்ள நமக்கு அவசியம். அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆவியானவரே இந்த வசனத்தை எனக்கு விளக்கி காண்பியும்,
இந்த வசனத்தின் அர்த்தத்தை விளங்கி கொள்ள செய்யும் என்பதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டிய முக்கியமான காரியம். அப்போ இதில் ஒரு 7 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். 5வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:16 22 வரைக்கும் நீங்கள் வாசித்தா ஒரு 7 காரியம் நமக்கு ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. அதை சுருக்கமாக ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், நான் எப்படி இருக்கன்னு விரும்புகிறார், இதை நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அதில் நீங்கள் பாருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதை கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். இதை நம்ம செய்யும் போது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா. அப்ப நாம் வேத வசனத்தின்படி நடப்பதற்கு வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவர் தான் செய்ய வேண்டிய காரியத்தை நம்மிலே நடப்பிப்பார், நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துவார், நம்மை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறதை நிறைவேற்றுவார். அப்போதான் நம்ம விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியும். அதனால இந்த வசனங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். நீ யோவான் 17:17 இயேசு ஜெபம் பண்ணும்போது, பிதாவே உம்முடைய சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று இயேசு ஜெபம் பண்ணுகிறார். வேத வசனத்தை வைத்துதான் தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும். வசனத்தை தியானிக்கத்தான் நமக்குள்ளே பரிசுத்தம் பெருக முடியும். ஆண்டவரே பரிசுத்தத்தாரும் என்று ஜெபிப்பதினால் அல்ல. சில வாலிபர்கள் வருவாங்க, பிரதர் நான் பரிசுத்தமா வாழணும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மோகன்லாஸை ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு பரிசுத்தம் வராது, ஊழியர்கள் ஜெபிக்கிறதுனால பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் வருவதற்கு நீங்க ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். ஏன்னா இயேசு அப்படிதான் சொல்றார், சத்தியம்தான் உங்களை பரிசுத்தமாக்கும். நான் சொல்லுவேன், தம்பி அதிகமா பைபிள் வாசிங்க, சும்மா கடமைக்கு வாசிக்காதங்க, முழங்கால நின்று வசனத்தை வாசித்து தியானியுங்கள். இத்தனை வருஷமான கர்த்தருடைய ஊழியத்தில் ஆண்டவர் கிருபையாய் நடத்துகிறார். நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆக போகிறது. 74 நான் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து வந்தேன். ஆனால் இன்றைக்கும் நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரை இன்றைக்கும் உடைய வசனத்தை கொண்டு என்னோடு பேசும். இன்றைக்கு கூட சில வார்த்தைகளை வாசிக்கும் போது இந்த வசனத்தின்படி நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன் ஆண்டவரே அப்படி நினைக்கும் போது என் கண்களிலே கண்ணீர் வரும். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி என்னை பரிசுத்தப்படுத்தும், இந்த வசனத்தின்படி என் சுபாவங்களை மாற்றும். இன்றைக்கு அந்த வசனம் என்னோடு பேசுகிறது. அந்த வசனத்தை வைத்து என்னுடைய பரிசுத்தத்திற்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அதனால் தான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இல்லை நான் ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பெற்றேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், தசம்பாகலாம் கொடுக்குறேன், ஐ எம் ஆல் ரைட், அப்படி எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. அது வெளியில நீங்க தைரியமா சொல்லலாம், ஆண்டவருடைய பிள்ளை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று. ஆனால் தனித்து தேவ சமூகத்தில் போகும்போது வசனத்திற்கு நடுங்குகிறவனை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பார். வசனத்துக்கு குறித்த ஒரு நடுக்கம், இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் நியாயம் தீர்க்க போவது இந்த வசனம் தான். உங்களுடைய அனுபவம் ஆண்டவரே நான் அந்நிய பாஷையெல்லாம் பேசுவேன், அப்படியா தம்பி, அப்படியா, இந்த வசனம் என்ன சொல்லுது கொஞ்சம் பாரு, வசனம் தான் நியாயம் தீர்க்கும். நமக்கு இந்த அனுபவங்கள் அவசியம். இந்த அனுபவங்கள் எல்லாமே வசனத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு கிருபை கொடுப்பதற்கு. அப்போ வேத வசனத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உங்களுக்காக வசனத்தை தியானிக்க வேண்டும். நாங்கள் நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போதும் நாங்கள் பிரசங்கத்துக்கு நான் வசனத்தை எடுக்கிறதுக்கு முன்னால் நான் எனக்கென்று வசனத்தை தியானித்து ஜெபிக்காதபடி பிரசங்கத்துக்கு ஆயத்தப்படுவதில்லை. முதல்ல எனக்கு அந்த வசனம் தேவை. அந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும், அந்த வசனம் என்னோடு பேச வேண்டும். இதுதான் நம்முடைய பழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அப்போ இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு 7 வசனத்தை சுருக்கமா பார்க்கலாம். முதலாவது 16வது வசனம் பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. உண்மையா உங்களுடைய இதயத்தில் கை வச்சு நீங்களே யோசித்து பாருங்களேன், உண்மையா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? வெளியில சந்தோஷத்தை காண்பித்து உள்ளுக்குள்ள சந்தோஷம் இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர். என்ன ஊழியக்காரனை பார்த்தோன்னே அழுகிறாங்க. 30 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, எதுக்கு இப்படி பேசுகிறாங்க, இப்படி நிந்திக்கிறாங்க? அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு சின்ன பிரச்சனைக்கு அழுது கொண்டு இருக்கிற விசுவாசிகளாகத்தான் நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்ன ஆவியானவர் இதை எழுதி கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குதா? உங்களே நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கிறேனா? எல்லா சூழ்நிலையிலும் நான் சந்தோஷமா இருக்கிறேனா? பிலிப்பியர் 4:4 அழகாய் பவுல் தன்னோட அனுபவத்தை சொல்லுகிறார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். அதாவது வேற எந்த சந்தோஷமும் நிலையானது அல்ல.
ஒரு வெற்றி கொடுக்கிற சந்தோஷம் அந்த வெற்றி கிடைக்கிற நாளில் தான். ஒரு லாபம் கிடைக்கிற சந்தோஷம் அந்த லாபம் கிடைக்கிற நாளில் தான். நீங்கள் விரும்புகிற காரியம் நிறைவேறினா அந்த சந்தோஷம் அந்த குறிப்பிட்ட நாள் தான். ஆனால் எப்போவுமே அந்த சந்தோஷம் நிலைத்திருக்காது. அடுத்து ஒரு தோல்வி வந்து விட்டால், ஒரு நஷ்டம் வந்து விட்டால் அந்த சந்தோஷம் பாதிக்கப்படும். ஆனால் இயேசுவுக்குள், கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் இருக்குது, அதான் நிலையான சந்தோஷம். ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு எனக்குள்ள இருக்கிறார்ல, அதான் சந்தோஷம். இயேசு என்னோடு இருக்கிறார்ல, அதான் சந்தோஷம். இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டுமே, எனக்குள்ள இயேசு இருக்கிறார்ல, அதான் உண்மையான சந்தோஷம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள் காணப்படுகிற ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த சந்தோஷம் இருக்குதா? நம்ம சோதித்து பார்க்கணும், இருதயத்தை சோதித்து பாருங்கள் என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறாரு. ஆபகுக்கு 3ஆம் அதிகாரத்தில் 17-18 வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரம் பலன் கொடாமற் போனாலும், மந்தையில் ஆடுகள் பலனற்று கிடைத்து போனாலும், கர்த்தருக்குள், என் ரட்சிப்பின் தேவனுக்குள். அந்த வசனத்தை முழுமையாக தியானிச்சு அப்படி உட்கார்ந்து யோசித்து பாருங்க. அவர் என்னதான் சொல்ல வருகிறார்னு கேட்டால், அத்திமரம் துளிர் விடலை, திராட்சை செடி பலன் கொடுக்கல, அப்புறம் மந்தையில் எல்லாமே நஷ்டம், இழப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எல்லாவற்றையும் இழந்து பிச்சைக்கார மாதிரி ரோட்ல தெருவில் நின்றால் கூட என் இயேசுக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்திருப்பேன். அதான் அதனுடைய அர்த்தம். எல்லாத்தையுமே இழந்து நான் ஒண்ணுமில்லாமல் ரோட்ல நிற்கிற நிலைமை வந்தாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற உண்மையான நிலையான சந்தோஷம். ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இந்த சந்தோஷம் இருக்க வேண்டும். அது எனக்குள்ள இருக்குதா? பார்த்தவொன்னு அழுகிற பிரதர் யாருமே என்ன புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறாங்க. நான் கேட்டேன், உங்களை ஏன் புரிஞ்சுக்கணும்? அதுக்கு பதில் சொல்ல தெரியும். எங்கள் அம்மா புரிஞ்சுக்கல. அப்பா, உங்கள் அம்மா ஏன் உங்களை புரிந்து கொள்ளணும்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியும். என்ன பிறகு இப்படி சொல்ல, பிறகு உங்களை புரிந்து கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார்ல, அவர் எங்கே இருக்கிறார்? உங்களுக்குள்ள இருக்கிறாரா அந்த இயேசு? அவர் தான் இருக்கிறார்ல, பிறகு யார் உங்களை புரிந்து கொள்ளணும்? நம்ம உலக வேண்டாத காரியத்தை குறித்து கவலைப்பட்டு வேண்டாத பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். வீணான பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். இவங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க நேசிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்க புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க, இவங்க எங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன ஏன் புரிந்து கொள்ளணும்? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. உங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார். உங்களை புரிந்து கொள்வதற்கு ஒரு நேசர் இருக்கிறார். உங்களுடைய பலவீனமும் பலனும் அவருக்கு தெரியும். அவர் சொல்றார், மகனே மகளே, நான் இருக்கிறவனுக்கு இதை விட உங்களுக்கு என்ன வேண்டும்? அவருக்குள்ளே நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும் என் கர்த்தருக்குள்ளே நான் மகிழ்ந்திருப்பேன். நமக்குள்ள சந்தோஷத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் சந்தோஷம். சங்கீதம் 51:12 தாவீது சொல்லுகிறார், உம்முடைய ரட்சணித்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். இந்த சந்தோஷம் எப்போ பாதிக்கப்படும்? உங்க உள்ளத்துல சந்தோஷம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? பாவம் ஒன்றுதான் நம்முடைய சந்தோஷத்தை பாதிக்கும். நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷம் பாதிக்கிறது என்றால் ஏதோ ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டோம் என்று அர்த்தம். தாவீது அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டார். ஆண்டவரே, அதை திரும்ப எனக்கு தாரும் என்று ஜெபிக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிக்கப்படும் பொழுது உண்டாகிற சந்தோஷம், அது நிலையானது, இது மாறாதது, கடைசி வரை நம்மோடு இருக்க போகிறது. எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம்ல, அப்ப நம்ம எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பக்கத்து வீட்டுக்காரன் கேட்கணும், உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? ஏன் அப்படி கேட்குறீங்க? எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க? அப்படி யாராவது பக்கத்து வீட்டில் கேட்டிருக்காங்களா? நீங்கள் என்ன சர்ச்சுக்கு போகிறேன்றீங்க, பைபிள் தூக்கிட்டு போகிறீங்க, என்ன உட்காந்து டிவிலெல்லாம் நிகழ்ச்சி பார்த்து ஜபிக்கிறோன்றீங்க, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கீங்க. சாட்சி இல்லை. சந்தோஷம்தான் உண்மையான இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சி. பாஸ்டர் கல்யாணகுமார் அவங்க ஒய்ஃபை பற்றி அப்பப்போ நான் பாஸ்டர்கிட்ட விசாரிப்பேன். ஆஸ்பத்திரியில் டாக்டர்களுக்கு ஒரு குழப்பம் வந்துட்டு. என்ன குழப்பம் அப்படின்னா, இவங்க இவ்வளோ சீரியஸாக சிக்னஸ் ஆகி பிழைக்கிறதே கஷ்டம்னு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டமான ட்ரீட்மெண்ட் அது. அவனுடைய சரீரத்தை பாதிக்கும். அவ்வளோ கஷ்டமான ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி யாரு கொடுத்தாலும் அவங்க சோர்ந்து போய் கலங்கி பயந்து மரண பயத்தில் அப்படி தான் பேசுவாங்க. இந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இவங்க சந்தோஷமாக பேசுகிறாங்க. எப்படி இது? அவங்களுக்கு குழப்பம் வந்துட்டு அவங்களால நம்ப முடியல. எப்படி ஒரு ஆள் இருக்க முடியுமா? இயேசு இருந்தா இருக்க முடியும். அதான் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க. எப்பொழுதும் சந்தோஷம். என்னங்க உங்களுக்கு கஷ்டமே கிடையாது? ஆபீஸ்ல கேட்கணும் உங்களை பார்த்து, எப்பவுமே சந்தோஷமா இருக்கீங்க. உங்க வீட்டுல பிரச்சனை இல்லையா? உங்க வீட்டுல பிரச்சனை இருக்குல்ல, அதே மாதிரி எங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும். ஆனா உங்க வீட்டுல இல்லாத ஒருத்தர் எங்க கூட இருக்காரு, இயேசு. அப்படி சொல்லணும். அதான் சாட்சி. அல்லேலூயா.
எப்பொழுது சந்தோஷமா இருங்க. ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். இது இயேசு கிறிஸ்து கொடுத்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். அதனால் இந்த சந்தோஷத்தை யாரும் பாதிக்க முடியாது, எதுவும் பாதிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு முதிர்ந்த, ஒரு பரிபூர்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படி நம்ம இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்க, அந்த சந்தோஷம் இருக்குதா? உங்க சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஏன் என் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குது? அப்போ என்னோட ஏதோ ஒரு பாவம் வந்துட்டு ரட்சிப்பின் சந்தோஷம் பாதிக்கப்பட்ட காரணம் ஒரு பின்மாற்றம் வந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தை நீங்க இழந்து போயிருந்தால் ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்க வேண்டும். அதை கண்டுபிடிச்சு உடனே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, ஏன் என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னா எனக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு சரியில்லைன்னு அர்த்தம். அதை சரிப்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அதனால எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். ரிஜாய்ஸ் ஆல்வேஸ், எப்பவுமே சந்தோஷம். இதுல வேறு புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 46வது வசனம் பாருங்களேன். அப்போஸ்தலர் 2:46, அவர்கள் ஆதித்தர் சபையில ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட விசுவாசிகள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோட போஜனம் பண்ணி. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சாட்சி? மகிழ்ச்சி, எப்பவுமே சந்தோஷம், கபடமில்லாத இருதயம், வஞ்சகம் கிடையாது, புறங்கூறுவது கிடையாது, அடுத்தவங்களை பற்றி பேசுவதில்லை, கபடற்ற ஒரு குழந்தை மாதிரி இருதயம் மாறிடணும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால், இயேசு சொன்னார்ல, சின்ன குழந்தைகள் கபடம் இருக்காது, எல்லாரையும் பார்த்து சிரிக்கும், எல்லாத்துக்கிட்டே சந்தோஷமா அது பார்க்கும், பேசும். அந்த சின்ன குழந்தைகளை பாருங்க, அதுக்கு வைராக்கியம் இருக்காது. 2 குழந்தைகள் சண்டை போட்டால் கூட அடுத்த நேரம் தோள் மேல கை போட்டு சந்தோஷமா பேசி கொண்டிருக்கும். அது மாதிரி கபடற்ற ஒரு இருதயம், எப்பொழுது ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ள இருக்கணும். இருதயத்தை சோதித்து பாருங்க, உங்க இருதயத்துல கை வைங்க, ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உண்மையா எனக்குள்ள சந்தோஷம் இருக்குதா? என் சந்தோஷம் பாதிக்கப்பட்டிருக்குதா? அப்படின்னா இயேசுவோடு எனக்குள்ள உறவு பாதிக்கப்பட்டிருக்குதா? ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், குறைவை மன்னியும், இந்த கவலைப்படுவதை மன்னியும், எனக்குள்ள சந்தோஷம் இல்லாம விரக்தியோடு இருக்கிறது கூட ஒரு பாவம் தான், மன்னியும். நான் எப்பவும் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், உமக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கணும். பரிசுத்தாவியானவர் கொடுக்கிற மகிழ்ச்சி என் உள்ளத்தை எப்பொழுது நிரப்பி இருக்கணும். எந்த கவலையும் பயமும் கலக்கமும் எனக்குள்ள வரவே கூடாது. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில், ஆமென். 2வது 17வது வசனம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இங்க ஆண்டு வசனம் சொல்லுது, ஆவியானவர் சொல்றாரு, என் பிள்ளைகளை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னா ஓகே, இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா எப்படி முடியும்? இந்த மாதிரி கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழும்போம். இன்னைக்கு பாருங்க, அப்போ நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம். இந்த லூக்கா 21 அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் போது கடைசி காலத்துக்கான அடையாளங்களை இயேசு பேசிக்கொண்டே வருகிறார். கடைசி காலத்துக்கான அடையாளங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், மனுஷருக்கு விரோதமாய் மனிதர், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஆண்டவர் சொல்றார். கடைசி கால ஆபத்துகள், கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த மாதிரி தீமைகள் அப்படி சொல்லலாம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இப்போ பாருங்க, யுத்தம், ரஷ்யா அந்த உக்ரைன் யுத்தம் இன்னும் நிறுத்தப்படலை, அதுக்குள்ள இஸ்ரேல் யுத்தம் ஆரம்பித்து விட்டது. ஒவ்வொரு நாளும் ரத்தம் சிந்தப்படுகிறது. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதனால நாம் தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி கடைசி காலத்தில் இந்த பக்கம் யுத்தத்தினால் உண்டாகிற பாதிப்பு, இன்னொரு பக்கத்தில் சீனாவினுடைய போர்க்கப்பல்கள் தைவானுடைய கடற்பகுதியில் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த நேரத்திலும் தைவான் மீது யுத்தம் தொடுக்கலாம் சீன தேசம் என்கிற ஒரு பயம் உலக அளவிலே காணப்படுகிறது. அது ஒரு பெரிய விளைவை உலக அளவில் உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். இந்த மாதிரி பல காரியங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், பல நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் நடக்கிறது. பூட்டானில் உள்நாட்டு யுத்தம் நடக்கிறது. மியான்மரில் ஜனங்கள் நிறைய சிறுமையை அனுபவித்து உள்பக்கம் போராட்டம் நடக்கிறது. பல தேசங்களில் இது நடந்து கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு ஜனங்களுக்குள்ளே இந்த மாதிரி இன வேறுபாடுகள் அமெரிக்காவில் காணப்படுகிறது, பல தேசங்களில் காணப்படுகிறது. இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க, இவங்க நம்ம நாட்டுக்காரங்க, இந்த மாதிரி துவேஷங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான ஒரு பெரிய அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கிறது, தீமைகள் உண்டாகிறது. பஞ்சம் பாருங்க, இலங்கை தேசத்தில் இன்னும் பஞ்சம் முடிவடையவில்லை.
சில சமயம் விலைவாசி குறையுது, மறுபடியும் ஏறுகிறது. பெரிய பாதிப்பை அந்த மக்கள் சந்திக்கிறாங்க. ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது, இலங்கை தேசத்தில் பெரும்பாலான மக்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட பழகி கொண்டார்கள். 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாட்டை குறைத்து கொண்டார்கள். ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றவங்க பெருகிவிட்டார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இலங்கை தேசத்தில். நீங்கள் ஐரோப்பா நாடுகள் வளர்ந்த தேசம், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்னு நினைக்கிறோம். ஒரு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக நம்ம இந்தியாவிலேருந்து வெளிவருகிற நியூஸ் பேப்பரில் ஜனங்க கியூவில் நிற்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய கியூ நிற்கிது. அப்போ இது என்னடா, இது நம்ம நாடு மாதிரி தெரியல, வெளிநாடு மாதிரி படத்தில் தெரியுது. இது என்ன கியூ என்று கீழே ஃபுட் நோட்டு வாசித்தால், ஜெர்மன் தேசத்தில், ஜெர்மன் தேசம் எவ்வளோ செழிப்பான தேசம், அங்கெல்லாம் பார்த்துருக்குறேன். மாதிரி அந்த தேசத்தில் அந்த மக்கள் காலையில் ஒரு துண்டு ரொட்டிக்காகவும் பாலுக்காக, இலவசமான ரொட்டி பாலுக்காக கியூவில் நிற்கிறாங்க. யோசித்து பாருங்க, பஞ்சம். இன்றைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிறது. லண்டன்ல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தார் ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு விசாரித்த போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நீங்கள் நினைத்து பார்க்காத காரியம். நாங்கள் இந்த லண்டனுக்கு வந்து இத்தனை வருஷமாக இதுவரை பார்த்திராத ஒரு காரியத்தை இப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம். என்னது என்று கேட்டேன். வெள்ளைக்காரங்க, இந்த நாட்டை சார்ந்த வெள்ளைக்காரர்கள் காலையில் 6 மணிக்கு கியூவில் நிற்கிறாங்க. எதுக்காக? இலவச ரொட்டிக்காக. தெரியுமா உங்களுக்கு? லண்டனில். உலகத்தில் நடக்கிற நிறைய காரியத்தை நம்ம கவனிப்பதே இல்லை. தேவ பிள்ளைகள் வேத வசனத்தையும் உலகில் நடக்கிற காரியத்தை கவனித்து பார்த்தால் நம்ம எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறோம், எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது, எப்படி நிறைவேறுகிறது, இப்போ நம்ம எப்படி நம்ம கடைசி காலத்தில் வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அமெரிக்கா தேசத்தில் எந்த காலத்திலும் இல்லாத அளவு கடந்த ஜூலை மாதம் போயிருந்த பொழுது நிறைய பேர் ரோட்டில் போர்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. வந்து டிராஃபிக் இருக்கிற இடங்களில் வந்து நின்று, வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்லை, பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லை, ஹெல்ப் மீ என்று சொல்லி போர்டோடு நிற்கிற பலரை பார்க்க முடிந்தது. வீடுகளை இழந்து நிற்கிறவங்க ஏராளமாய் பார்க்க முடியுது. பஞ்சம். அமெரிக்கா தேசத்தில் கூட பொருளாதார வீழ்ச்சி, வேலை இழப்புகள் பெருகி கொண்டிருக்கிறது. பெரிய பெரிய பேங்குகள் மூடப்பட்டு கொண்டு வருகிறது. உலக அளவில் அமெரிக்காவிலே முக்கியமான பேங்குகள் இப்பொழுது க்ளோஸ் ஆகி கொண்டு வருகிறது, திவாலாகி கொண்டு வருகிறது. உலக அளவில் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. பொருளாதார பாதிப்பு, பஞ்சம். பல தேசங்களில், பாகிஸ்தானில் பஞ்சம் நடைபெறுகிறது. நம்ம வட இந்தியாவின் சில பகுதியில் பஞ்சம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. பஞ்சத்தினால பாதிப்பு. இதெல்லாம் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகி நம்ம அறிந்திருக்கிறோம். சமீபத்தில் நடந்த சிரியாவில் நடந்த இந்த பூமி அதிர்ச்சினால் எவ்வளோ பேர் மரிச்சார்கள், எவ்வளோ பெரிய பாதிப்புகள் உண்டானது. யுத்தத்தினால பாருங்க, தினமும் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதெல்லாம் கடைசி காலத்துக்கான அடையாளங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கும்போது, சரி இதெல்லாம் நடக்குங்க, இயேசு சொன்னார்ல, அது நடக்கத்தான் செய்யும். அதை நிறுத்த முடியாது. ஆண்டவர் யுத்தமே வரக்கூடாது, பூமி அதிர்ச்சியே வரக்கூடாது, பஞ்சமே வரக்கூடாது என்று நம்ம ஜெபிக்க முடியாது. கட்டாயம் வரும். நீங்க ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் இயேசு சொன்ன அடையாளங்கள் நிறைவேறும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். அது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, லூக்கா 21:36 வசனம், 35-36 பாருங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். இப்ப வருகிற பாதிப்பெல்லாம் உலக அளவில் வருகிறது. பல தேசங்களிலே யுத்தம், பல தேசங்களிலே பூமி அதிர்ச்சிகள், பல தேசங்களிலே பஞ்சங்கள், பல தேசத்திலே பாதிப்புகள், பல தேசத்திலே சபைகளுக்கு உபத்திரவம். இது உலக அளவில் பல தேசங்களை பாதிக்கிற அளவில் நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்லிட்டு, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய ஆபத்துக்கு நீங்க தப்பணும். நீங்க பாதுகாப்பா இருக்க வேண்டுமானால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு, வருகையில் இயேசுவுக்கு முன்னாலே போய் நிற்பதற்கு, நீங்கள் பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒரு வழியை இயேசு சொல்றார். இந்த ஆபத்துக்கு நீங்க தப்பணும், வருகையில காணப்படணுமானா ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு என்ன சொல்றாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனியுங்கள். லூக்கா 21:36 என் பிள்ளைகளே, இது கடைசி காலம், ஆண்டவருடைய வருகையின் காலம், கடைசி கால ஆபத்துகள் எங்கும் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம். இனி நம்ம ஒரு பாதுகாப்பா இருக்கிறோம், ஒரு பிரச்சனை இல்லை என்று சொல்ல முடியாது. இன்னும் கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். யுத்தங்களின் செய்திகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் வரும். இப்பவே அறிவிச்சிட்டாங்க, சீக்கிரத்தில் கொரோனா கொள்ளை நோயை விட பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது என்று உலக சுகாதார அமைப்பு அறிவித்து விட்டது. ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு, தெரியுமா உங்களுக்கு? கோவிட்-19 விட பயங்கரமான பாதிப்பை உண்டாக்கக்கூடிய கொள்ளை நோய் சீக்கிரத்தில் உலகத்தை தாக்க போகிறது என்று அறிவித்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் லேபில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், திரும்ப ஒரு கொள்ளை நோய் அனுப்ப போகிறோம், திரும்ப மாஸ்க் போட ஆயத்தமாகுங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க.
உலக அளவில் ஒரு அமைப்பு இருந்து அந்த கிறிஸ்துக்கு சாதகமாய் செயல்படுகிற கார்ப்பரேட்டுகள் உலகத்தை அடிமைப்படுத்துகிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த பஞ்சங்கள் தானாய் உண்டாகிற பஞ்சமல்ல, செயற்கையாய் உருவாக்கப்படுகிற பஞ்சங்கள். கொள்ள நோய்கள் செயற்கையாய் உருவாக்கப்படக்கூடிய கொள்ள நோய்கள். பூமி அதிர்ச்சியை கூட செயற்கையாய் உண்டு பண்ணக்கூடிய அளவிற்கு அவர்கள் அதற்கான கருவிகளை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் கடைசி காலம். கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். இனி வந்து உலகத்தில் இதுதான் நடைபெறும். ஆனால் அதற்கு மத்தியில் நம்மை பாதுகாக்க, நமக்கு துணை நிற்க, எந்த ஆபத்து நம்மை தொடாதபடி பாதுகாக்க கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகம் எல்லாம் பஞ்சம் இருக்கும், உங்க வீட்டில் மாத்திரம் பானையில் மா குறைஞ்சு போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகாது. உலகம் எல்லாம் பஞ்சம் இருக்கும். எலியாவுக்கு மாத்திரம் காகத்தை கொண்டு ஆண்டவர் போஷித்து கொண்டே இருப்பார், தேவதூதனை கொண்டு போஷித்து கொண்டு இருப்பார். உலகம் எல்லாம் கொள்ள நோயின் பாதிப்பும் இருக்கும். ஆனால் உங்க வீட்டின் வாசற்படியை கொள்ள நோய் தாண்டி வர முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இதான் வாக்கு தத்துவம். உலகமெல்லாம் பஞ்சம் வரும், உலகமெல்லாம் கொள்ள நோய் வரும், உலகமெல்லாம் பாதிப்புகள் வரும். ஆனால் உன் மீது மாத்திரம் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். யாருக்கு அந்த பாதுகாப்பு? ரட்சிக்கப்பட்டிருந்தால் மட்டும் போதாது, அபிஷேகம் பெற்றிருந்தால் மாத்திரம் போதாது. இயேசு ஒரு வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அது ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்ப வேண்டுமானால், பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். குறுக்கு வழியே கிடையாது. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? அவங்களுக்கு தான் பாதுகாப்பு கடைசி காலத்தில். ஐயா, காலையில் ஒரு மணி நேரம் ஜெபிங்க, ராத்திரி 1 மணி நேரம் ஜெபிங்கன்னா பரவாயில்ல. நமக்கு வேலை இருக்குல்ல, சமைக்கணும், பெண்களுக்கு ஆஃபீஸுக்கு போகணும், வியாபாரத்துக்கு போகணும், காலேஜில் படிக்க போகணும். எப்பொழுதும் எப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது? என்னைக்கு அது கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், இயேசு சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படின்னு என்ன? காலையில் ஜெபம் பண்ணு, மத்தியானம் ஜெபம் பண்ணு, சாயங்காலம் ஜெபம் பண்ணு, ராத்திரி ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். லூக்கா 18 அதிகாரம் 1 வசனத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் இயேசு சொல்லி இருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ எப்பொழுதும் ஜெபிக்க முடியுமா? 24 மணி நேரம் ஜெபிக்க முடியுமா? முடியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவாரா? ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு உறவு கொள்வது, தேவனோடு உரையாடுவது, தேவனோடு ஐக்கியப்படுவது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை 24 மணி நேரமும் ஆண்டவரோட கனெக்ஷன்ல இருக்கணும். அல்லேலூயா. எப்பொழுதும் அவரோடு பேசிக் கொண்டிருப்பது. காலையில் எழுந்த ஒரு 2 மணி நேரம் தனியா பாட்டு பாடுங்க, துதிங்க, ஜெபம் பண்ணுங்க, பலப்படுத்திக் கொள்ளுங்க. அதோடு முடிந்து விடுவது அல்ல. அது ஜெப அறைக்குள்ள, ஜெப நேரத்தில், ஜெபிக்கிற இடத்துல ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல. அந்த ஜெப அறை விட்டு வெளியே வந்த பிறகும் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க இருதயத்தில் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே இருக்கணும். ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நான் சமையல் பண்ணும்போது ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்ன ஜெபம் பண்ணுவீங்க? நான் அரிசி எடுத்து பானையில் போடும்போது கூட ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். காய்கறி வெட்டும் போது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் குழம்பு வைக்கும்போது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவேன். நான் வரிசையாக வச்சிருக்கேன். வாலிபர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, மிஷினரிகளுக்கு, சர்ச்சைக்குன்னு ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஒவ்வொன்றுக்கு மனசில் ஜெபம் பண்ணிக்கிட்டே காய்கறி வெட்டுவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே நான் சமையல் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப சிம்பிள். செய்யலாம்ல நீங்களும்? ஒரு சகோதரியால் செய்ய முடிஞ்சா உங்களால் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். வேலைக்கு போறீங்க, பைக்கில் போறீங்கல்ல, போயிட்டு இருக்கும்போதே ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, ஆண்டவரோடு பேசிக்கிட்டே போங்க. எப்பொழுதும் ஜெபிக்க முடியும். ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமா தெரியலாம், ஆனா நீங்க ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா ஆவியானவர் அந்த அபிஷேகம் உங்களை ஜெபத்தில் நடத்தும். அதுக்கு தான் ஜெபம். அந்த ஜெப ஆவி நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கணும். ஆவியானவர் நம்மை நிரப்பிக் கொண்டே இருக்கணும், ஜெபிக்க வைத்துக் கொண்டே இருக்கணும். அந்த ஜெப பழக்கத்திற்குள்ளே நம்ம வந்துவிட வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிற பழக்கம். அதிகாலையில் எழுப்பி 1 மணி நேரம் பாட்டு பாடி துதித்து வசனத்தை தியானித்து நீங்க ஜெபிச்சு ஒரு நாள் ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருப்பீங்க. உங்களுடைய இருதயம் கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கும். ஆவியில தேவனோடு இணைப்பில் இருந்து கொண்டே இருப்பீங்க. எப்பொழுது நீங்கள் ஜெபிக்க முடியும், எப்பொழுது நீங்கள் துதிக்க முடியும். இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நான் கார்ல நிறைய ஊழியத்துக்கு டிராவல் பண்றேன்ல, டிராவல் பண்ணி போகும்போது ஒரு சிட்டியை பார்த்தா அந்த சிட்டியை கடக்க வரைக்கும் அந்த சிட்டிக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே மதுரைக்காக ஜெபிக்கிறேன். மதுரை வழியாக அங்கே கார் போச்சுன்னா மதுரையில் இருக்கிற சபைகள், மதுரையில் இருக்கிற ஆத்மாக்கள், இந்த மதுரையில் ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் முடக்கப்படணும், ஜனங்களை ரட்சிக்கப்படணும். அவ்வளோதான். ஒரு கிராமத்தை பார்த்த உடனே அந்த கிராமத்தில் ஊரெல்லாம் பார்த்தோம், ஆண்டவரே இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்த அங்கே ஒரு எழுப்புதல் வரணும், ஆவியானவர் ஊற்றப்படணும், ரட்சிப்பை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படணும். மனசில் 1 நிமிடம் ஜெபம். அப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க பழகுங்க.
ஒரு கூட்ட மக்களை, வாலிபர்களை, ஸ்கூல் முடிஞ்ச பிள்ளைகள் பார்த்துட்டு, ஆண்டவர் இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்படணும், இந்த பிள்ளைகள்லாம் அறிந்து கொள்ளணும், ஜெபம் செய்வது. சின்ன குட்டி பிள்ளைகளை பார்த்தீங்களா? குட்டி பிள்ளைகளை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கை குழந்தைகள் பார்த்தா நம்மளை பார்த்தாலும் சிரிக்கும். அது பல மதத்தை சார்ந்தவங்களுக்கு அந்த குழந்தை, இந்துக்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, அழகழகான குழந்தை வச்சுருப்பாங்க. அது உங்களை பார்த்தா சிரிக்கும். நீங்களை பார்த்தாலும் அதுக்கு மத வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. நான் அதை யோசித்து பார்த்த ஒரு நாள், இந்த குழந்தைக்கு எது கடவுள் அப்படின்னு தெரியாது. எதை அந்த தாயோ தகப்பனோ சொல்லி இதுதான் கடவுள் சொல்கிறாங்களோ அதை நம்ப ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? பிறக்கும்போது ஒன்றுமே தெரியாது. அதுக்கு ஆண்டவர் தான் சிருஷ்டித்தார். இடையில யாரோ சொல்கிறாங்க, அதை மனதில் வாங்கி கொண்டு அதை கும்பிட ஆரம்பிச்சிருது. அப்போ நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த குழந்தைகள் நீர் தான் மெய்யான ஆண்டவர் என்று அறிந்து கொள்ள செய்யும். ஒவ்வொரு குழந்தைய பார்க்கும்போது ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 கட்டாயம் அதனுடைய பலனை பார்ப்பீங்க. ஒரு ஸ்கூலை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ஜெபிச்சுட்டே வாங்க, அந்த ஸ்கூலுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துடும். ஒரு காலேஜை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே போங்க, அந்த காலேஜுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய மாற்றம் வந்து விடும். உங்களுடைய ஜெபம் அங்கே ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனால் முதல்ல எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பேன். ஆண்டவரே உடைய ரத்தத்தை இந்த ஹோட்டலுக்குள்ளே தெளிக்கிறேன். வாய் திறந்தெல்லாம் ஜெபிக்க மாட்டேன். மனசுக்குள்ளே அமைதியாக ஜெபம் பண்ண உடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். இந்த ஓனர் யாரும் அவங்க ரட்சிக்கப்படணும், இங்கே வேலை செய்கிறவங்களாம் ரட்சிக்கப்படணும், இங்கே ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் செய்வது. நான் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்த உடனே முதல்ல பைலட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். பைலட்டை நீர் பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மட்டும் கிடையாது, பைலட்டை ரட்சிக்கப்படணும். அப்போ யோசிச்சு பாருங்க, உலகம் முழுவதும் எத்தனை விமானம் பறக்குது தெரியுமா? பல லட்சம் விமானம் வானத்தில் பறக்குது. அப்போ எத்தனை பைலட்ஸ் இருக்கிறாங்க? லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பைலட்ஸ் விமான ஓட்டிகள் லட்சக்கணக்காக இருக்கிறாங்க. அதில் 1,00,000 பேர் ரட்சிக்கப்பட்ட எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணுங்க. நான் சொல்லுவேன், ஆண்டவரே பைலட்ஸ் மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும். பைலட்ஸ் ஜெபிக்கிறவங்களா மாறினா விமானத்தில் போகும்போதே அந்தந்த நாட்டை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்கல்ல. உங்களுக்குள்ள முதல் ஆசை வரணும், ஆண்டவரை பைலட்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க, தண்ணி வேணுமா இது வேணுமான்ட்டுன்னு. இது மாதிரி ஏர் ஹோஸ்டர்ஸ் மில்லியன்ஸ் இருக்காங்க உலகம் முழுதும். எல்லார் மத்தியில் அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மத்தியில் ஆவியானவர் ஊற்றப்படணும். இந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்களா மாறணும். நீங்கள் முதல்ல ஆசைப்பட்டு இந்த எழுப்புதல் தரிசனம் வந்துட்டா யாரை பார்த்தாலும் அப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி 1,00,000 பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் சென்னைக்குள்ள? யோசித்து பாரு. நீங்க உங்களை மட்டும் பார்க்க, இப்படி ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஜெபிக்கிறவங்களா மாறிட்டா இந்த சென்னைக்குள்ள இருக்கிற 1,00,000 பேர் 5,00,000 பேர் தினமும் இதே மாதிரி ஜெபிச்சுக்கிட்ட இருக்க ஆவிக்குரிய அட்மாஸ்பியர்ல மாற்றம் வந்து விடும். ஆவியானுடைய வல்லமை பலமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தோட பெரிய மாற்றத்தை உண்டாக்க முடியும். நீங்க ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கிறேன்னா நீங்க வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போதே ஜெபிக்க முடியும். ஆமென். ஜெபிக்கணும். வேலை செய்துக்கிட்டே இருப்பீங்க, மனசில் ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் இவங்களை ரட்சியும், அவங்கள ரட்சியும், இவங்களை தொடும். மனசில் ஜெபிச்சுக்கிட்டே துதித்து கொண்டே இருப்பார். ஆண்டவரோட இணைப்பில் இருப்பார். சரிங்க, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணிடுறோம். அதில் என்னோட நியூஸ் பார்ப்பறோம்ல, நான் நியூஸ் பார்க்க உட்காரும்போது, ஆண்டவரே நியூஸில் நல்ல செய்தி வரட்டோம்ப்பா. நிறைய துர்ச்செய்தி வருதில்லை, இவங்க செத்து போயிட்டாங்க, இங்கே ஆக்சிடென்ட், இங்கே கொலை பண்ணிட்டாங்க, நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுவேன். அதில் சீஃப் மினிஸ்டர் காமிச்சா சீஃப் மினிஸ்டருக்காக ஒரு ஜெபம், பிரதம மந்திரி காமிச்சா பிரதம மந்திரிக்காக ஒரு ஜெபம். நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இருதயத்தில் ஜெபம் போய்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களால முடியும். நியூஸை பார்க்கும்போது அவங்களை பார்க்குற ஆளுக்காக ஒரு ஜெபம், அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க மேல கத்துற ஆளுக்கு செய்யணும், அவங்கள வழி நடத்தணும். ஒரு விபத்து நடக்கிற, ஆபத்து நடந்த, ஆண்டவரே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யுங்க, அந்த மக்களை தொடுங்க, இந்த மாதிரி இனி விபத்து வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஜெபம் செய்வது. இஸ்ரவேல் தேசம் யுத்தம் நடக்குது, ஆட்கள் மறிக்கிறாங்க. ஆண்டவரே பாவம், இந்த மக்கள் பாருங்க, பாலஸ்தீன மக்கள், இந்த பெண்களும் குழந்தைகளை என்ன பாடுபடுறாங்க. அந்த காட்சி நம்முடைய இருதயத்தை பாதிக்குது, ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்குகிறது. உங்களை பாதிக்குதா? நீ யோசித்து பாருங்க, எவ்வளவு பெண்கள் குழந்தைகளோட அந்த காயப்பட்ட குழந்தைகளை தூக்கிட்டு ஓடுறாங்க ஆஸ்பத்திரிக்கு. யோசித்து பாருங்க, அவங்க பாலஸ்தீன மக்களா இருக்கலாம், இஸ்ரவேல் மக்களா இருக்கலாம், அவங்க எந்த இனத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார். அவங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எந்த இன மக்களையும் இயேசு வெறுக்கிறதே கிடையாது. எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார். எல்லா மக்களும் அவருக்கு ஒன்றுதான். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த பாரம் நமக்குள்ள வரணும். ஆண்டவரே, இந்த பாலஸ்தீன மக்கள், இந்த பெண்கள் குழந்தைகள் என்ன பாடுபடுறாங்க, நம்முடைய மனது வேதனை. சில சமயத்தை பார்த்துட்டு அழுது கொண்டே டிவியை பார்த்து ஜெபம் செய்வேன். ஆண்டவருடைய உள்ளம் பாரம் கொள்ளுகிறதை நம்ம உணர வேண்டும். ரோட்ல போகும்போதே ஒரு ஆத்மா பார்க்கும்போது உங்களுக்குள்ள அழுக வருதா? ஆவியானவர் உங்களுக்குள்ள மன்றாட்டின் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். அதுதான் இயேசுவின் இருதயம். அந்த இருதயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் மாற வேண்டும்.
எங்க என்ன நடந்தா நமக்கு என்ன, யார் என்ன ஒரு நியூஸை பார்த்துறேன், இது அப்படியா அது அப்படியா அப்படின்னு பேசிட்டு போகிறவர்களா நாம் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். எதை பார்த்தாலும் ஜெபிக்கணும். உங்களுடைய உள்ளத்துல இந்த ஜெபங்கள் பரலோகத்துக்கு போய்கொண்டே இருக்க வேண்டும். நான் நியூஸ் பேப்பர் வாசித்தேன்னா ஒவ்வொரு தலைப்பை பார்த்தா அதுக்கு ஜெபம் பண்ணுவேன். அந்த நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸை வச்சு ஜெபம் செய்வேன். இவங்களை பற்றி எழுதியிருக்குன்னா அவங்களுக்காக, இந்த நாட்டை பற்றி எழுதியிருந்தா அந்த நாட்டுக்காக, சின்ன 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 ஜபங்கள். எப்பொழுதும் நீங்கள் தேவனுடைய தொடர்பில் இருக்க முடியாத ஒரு காரியத்தை ஆவியானவர் செய்வார். நீங்கள் அப்படி ஜெபிச்சுட்டே வாங்க. சில சமயம் சில சம்பவத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெருமூச்சு உண்டாகும். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வார். அப்போ என்ன அர்த்தம்? அந்த காரியத்துக்கு நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்க ஜெப நேரத்தில் அது குறித்த பாரம் உங்களுக்குள்ள அதிகமாகும். இன்னும் அதிகமாக நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு ஜெப அனுபவத்தை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சரிங்க, ராத்திரி வரைக்கும் ஜெபிச்சிடலாம். 11 மணிக்கு 10 மணிக்கு தூங்க போயிடுறோம்ல, அப்புறம் என்ன பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, இடைவிடாமல் ஜெபிக்க சொல்லி இருக்கிறாரு. எப்பொழுதும் ஜெபிக்க. தூங்கும் போது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் நித்திரை பண்ணினேன், என் ஆவி விழித்துக் கொள்ளும். உங்களுக்குள்ள ஒரு ஆவி இருக்குல்ல, நம்ம தூங்கும்போது நம்முடைய சரீரம் நித்திரை பண்ணும், கண்கள் மூடி இருக்கும், சரீரம் இளைப்பாரும். நமக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் விழிப்பாருப்பான், அவன் தூங்குவதில்லை. அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவியனோடு கூட ஐக்கியப்பட்டு பிதா தேவனோடு தொடர்பு கொள்ளுவது. நீங்க ராத்திரில ஜெபம் பண்ணிட்டு படுக்க போங்க. இந்த ஜெப பழக்கத்துக்குள்ள வாங்க. காலையில எழும்பும் போது 4 மணிக்கு 5 மணிக்கு எழும்பும் போது நீங்க விழிச்ச உடனே உங்களுடைய நாவல் என்ன வரும் சொல்லுங்க? நிறைய பேர் இங்க ஸ்தோத்திரித்து கொண்டே எழும்புவீங்க. உண்மையா இல்லையா? சோதிச்சு பாருங்க. கண்ணு விழிச்ச உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே அப்படி சொல்லித்தானே விழிப்பீங்க. சிலருக்கு திடீர்னு விழிப்பு வந்த உடனே, என்னடா நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கு, யார்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி நினைப்பு எத்தனை பேருக்கு வந்திருக்கு? தைரியமா கை வைத்துங்க, அது ஒன்றும் பிசாசு கிடையாது. நிறைய பேர் அந்த அனுபவம் இருக்குது. நான் சொல்றேன், இந்த அனுபவம் எதனால? நீங்க நித்திரை பண்ணினாலும் உங்களுடைய ஆவி கர்த்தரோட பேசிக்கொண்டே இருந்தது, அது விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தது. அதனாலதான் நீங்கள் எழும்பும் போது உங்களுக்கு டக்குன்னு ஏன் இதை பற்றி நினைப்பு வந்துச்சு, ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. உண்மையா நீங்க பேசினீங்க, உங்களுடைய ஆவி தேவனோட பேசிக்கொண்டே இருந்தது. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா 24 மணி நேரம் நீங்க ஆண்டவருடைய தொடர்பில் இருப்பீங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல காரணம். ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க, இருதயத்தில் வேறொரு காரியம் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க தேவனோட தொடர்பில் இருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? நிறைய பேருக்கு இருக்குது. நீங்க அதில் பழகிட்டா போதும். நிறைய பேர் இதை பற்றி தப்பாவே நினைக்குது, என்னுடைய பிரமையா இருக்கும், நானே இதை கற்பனை பண்ண. உண்மை அது கிடையாது. உண்மையா ஆவியானவர் உங்கள் மூலமாய் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கு இந்த அனுபவத்தை தந்து கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவத்தில் வளர 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 எப்பொழுதும் நீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க, எப்பொழுதும் தேவனோட பேசிக்கொண்டே இருப்பீங்க. அப்போ நீங்க ரோட்ல நடக்கும்போது கூட தேவனுடைய குரலை கேட்க முடியும். இந்த அனுபவத்தில் நீங்க வந்துட்டீங்கன்னா, பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும் போது ஆவியானவர் பேசுவதை கேட்க முடியும். நீங்க போய் அதுக்காக தனியா ரூம்ல உட்கார்ந்து ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினது ஆண்டவர் பேசுவார், அப்படி அல்ல. இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க எந்த இடத்திலேயும் ஆவியானவர் உங்களோடு பேசுகிற குரலை கேட்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த அனுபவம் நமக்கு தேவை. அதுக்கு தான் அந்த அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரிடத்தில் அதை கேளுங்க என்று ஊழியர்கள் உங்களை நடத்துவதற்கு காரணம் அதுதான். இந்த அனுபவத்தில் நீங்க வளரணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஆமென். மூன்றாவது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யணுமா? எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம். ஆமென். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில எப்படி எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரை துதிக்க முடியும்? ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எதுதான் நடக்க போகுது? முடிவு நன்மையா இருக்க போகிறது, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. அப்ப என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிற்று வலி வந்தா, தலைவலி வந்தா, ஆஸ்பத்திரி வந்த கேன்சர் மாதிரி தெரியுதுன்னு டாக்டர் சொன்னா அழுக தானே வருது, ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது. எனக்கு ஏன் கேன்சர் வரணும் அப்படிதானே தோணுது. கேன்சர் வந்த உடனே ஆஸ்பத்திரியில் கையை உயர்த்தி யாராவது ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு கேன்சர் மாதிரி தெரியுதுங்க, இந்த ரிப்போர்ட்டை பார்த்தான்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு தெரியாம எனக்கு ஒன்றும் வராது அப்படின்னு யாராவது ஆண்டவரை துதிச்சிருக்கிறீங்களா? துதிச்சா டாக்டர் என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு?
நீங்கள் சொல்லணும், உங்களுக்கு தெரியாதுங்க, என் கூட இருக்கிற இயேசு பெரியவர். கேன்சர் என்ன கேன்சரு, அவருக்கு முன்னால் செத்தவங்கள உயிரோடு எழுப்பார் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. இந்த கேன்சர் என்ன பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லிட்டா தேவன் அதை பார்த்து என்ன சொல்லுவார், என் பிள்ளை என் மேலே எவ்வளோ பெரிய விசுவாசம் வச்சிருக்கிறான், உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் கல்யாணகுமார் ஒய்ஃப்கிட்ட கேட்டார் டாக்டர், எப்படிங்க நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, உங்களுக்கு இது பேரில் தெரியல. அவர் சுகம் கொடுத்தா அவருக்காக வாழ போகிறேன், அவர் எடுத்துக்கிட்டா அவரோட வாழ போகிறேன், அவ்வளோதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிம்பிள். இந்த விசுவாசம் அர்ப்பணிப்புள்ள வந்துட்டா நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கலாம், எல்லாவற்றிலும் துதித்து கொண்டே இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும், எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். நீங்க எல்லாத்துக்கும் துதிக்க பழகிட்டீங்கன்னா முறுமுறுப்பு உங்களை விட்டு போய்விடும், உங்களை அறியாமலே போயிடும். நீங்க துதிக்க பழகுங்க, முறுமுறுப்பு போயிடும். அப்படி இல்லாட்ட எனக்கு எப்படி நடக்கணும், நான் ஆண்டவரை தேடலையா, நான் தசமாக கொடுக்கலையா, நான் விசுவாசி தானே, எனக்கு எப்படி நடக்கணும், ஊழியெல்லாம் செய்கிறேனே, எனக்கு எப்படி நடக்கணும், கேள்வியெல்லாம் வரும். சாத்தான் அப்படி தான் கேட்பான். நம்ம ஒரு பாதிப்பு வந்தோடனே ஊழியம் தானே செய்கிற, நல்ல ஊழியம் செய்கிறேன்ற, அங்கே போகிறேன்ற, எங்கே போகிற, உனக்கு எப்படி நடக்கணும், ஏன் ஊழியம் செய்கிற அப்படி நடக்கூடாதா? ஊழியம் தானே செய்தாங்க. பவுல் அப்போஸ்தலன் பலவீனப்பட்டான்னு எழுதியிருக்கிறார்ல. எப்பா பிரார்த்தித்து மரணத்திற்கு சமீபமாக இருந்தாரன், வியாதிப்பட்டு பாவமாக செஞ்சிட்டாரு. அவ்வளோ ஊழியம் செய்து 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 நேரம் இல்லாமல், ஓய்வெடுக்க டைம் இல்லாமல், மரணத்துக்கு ஏறுவாய் அவர் வியாதிப்பட்டு இருந்தார். அதுக்கு ஸ்தோத்திரம். சுகமானாலும் ஸ்தோத்திரம். தீமோத்தேயு பலவீனப்பட்டு இருந்தார், கொஞ்சம் திராட்சரசை சேர்த்துக்க, ஒரு சரீரத்தில் இப்படி பாதிப்பு இருக்குன்னு பவுல் ஆலோசனை கொடுக்கிறார். அவனை பாவமாக செய்துட்டான். ஊழியம் செய்து 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 சரீரத்தில் பாதிப்பு. எல்லாத்திற்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன செய்தேன் அப்படி கேள்வியே ஒரு விசுவாசி வாயில வரப்படாது. நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் அப்படி நடக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை யோசித்து பாருங்க. ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்க. நான் என்ன செஞ்சுட்டேன், எனக்கு அப்படி நடக்கணும், என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் ஆண்டவரை குற்றப்படுத்துகிறோன்னு அர்த்தம். பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கைத்தட்டி சிரிப்பான். ஆண்டவரை பார்த்து நகைப்பான். பாருங்க உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? எங்க ஆள் பாருங்க, என்ன நடந்தாலும் என்னை தேடி வந்துடுவான். உங்க ஆள் ஒரு சின்ன வேதனை வந்துட்டா சர்ச்சையே மறந்துடுவான். கேள்வி கேட்பான், ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோன்னு சொல்லி. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு அவமானத்தை கொண்டு வர இடமே கொடுக்க கூடாது. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவருக்கு தெரியாம எதுவும் எனக்கு நடக்க முடியாது. என் தலையில் இருக்கிற மயிரை கூட கர்த்தர் எண்ணி வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு தெரியாம என் வாழ்க்கையில என்ன நடக்க முடியும்? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். யோபு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். 2 கூட்டம் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் பரலோகத்தின் தேவன், அவருடைய தூதர்கள் எல்லாம் யோபு என்ன சொல்லுவான்னு பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சாத்தானும் அவனுடைய சேனையும் பார்க்குறாங்க. யோபு மாத்திரம், பிள்ளைகள் இறந்துட்டாங்க, சொத்தெல்லாம் இழந்துட்டேன், ஆண்டவரை தேடி நான் என்னையா கண்டு நீ தலையில் கை வச்சுட்டு அழுதுருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசித்து பாருங்க. ஆவிக்குரிய உலகத்தில் என்ன நடந்திருக்கும்? சாத்தானுடைய சேனையும் கைத்தட்டி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சி அடைந்திருப்பாங்க. ஆண்டவரை பார்த்து, பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைன்னு சொன்னீங்க, என் தாசன்னு சொன்னீங்க, எப்படி இருக்காரு பாருங்க. இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா உங்க தாசனாவே இருக்க மாட்டாங்க. வெறும் உலக நன்மைக்கு தான் இவங்க கத்தர்ன்றாங்க. வேலை வேணும், சாப்பாடு வேணும், வீடு வேணும், பிள்ளைகள் வேணும், இந்த உலக நன்மைக்கு தான் அவங்கள தேடுறாங்க. இது இல்லைன்னா அவ்வளோ பேர் ஓடி போயிடுவான் அப்படின்னு கைத்தட்டி சிரிச்சிருப்பான் சாத்தான். யாருக்கு அவமானம்? கர்த்தர் அவமானப்பட்டு நின்றிருப்பார். இப்போ யோபு என்ன சொல்ற, அவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை வச்சுதான் யார் ஜெயிக்க போகிறார்கள் என்பது நிர்ணயிக்கப்படும். கர்த்தர் ஜெயிப்பாரா, சாத்தான் ஜெயிப்பானா? யோபுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில தான் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொன்ன உடனே பரலோகமே ஆர்ப்பரித்திருக்கும். தேவதூதர்கள் கைத்தட்டி ஆர்ப்பரித்திருப்பார்கள். சாத்தான் வெட்கப்பட்டு போனான். நாம் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவரை வெட்கப்படுத்துகிறோம், நாம் துதிக்கும் பொழுது சாத்தானை வெட்கப்படுத்துகிறோம். அல்லேலூயா. நீ எதை செய்து கொண்டிருக்கிறீங்க? என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் வேணாலும் என்னன்னு பேசட்டும், எழுதட்டும், சொல்லட்டும், குற்றம் சொல்லட்டும். நீ சின்ன காரியத்துக்கு வந்து அழுகிறாங்க, ஒரே அழுக. என்ன இப்படி சொல்றாங்க, இல்லாத பொல்லாலாம் சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கர்த்தருக்கு பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு. இவங்க ஆன விசுவாசி என்ன சொல்றாரு? உண்மையா இருந்தா கூட பரவாயில்லையா, பொய்யானதை சொல்றாங்களே, பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு கழிவுன்னு ஆண்டு சொன்னார். நீங்க என்னடா பொய்யா சொன்னா அழுதுட்டு வர்றீங்க. அப்ப நம்ம எங்க தப்பு பண்றோம்? ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே, யாராவது ஒன்று பொய்யா குற்றம் சாட்டினா, மாமியாரோ மருமகளோ பக்கத்து வீட்லையோ எதிர் வீட்லையோ அல்லது மற்ற ஊழியக்காரனோ அல்லது வாட்ஸ்அப்லையோ எவனாவது பொய்யா அவனை பற்றி பேசினா எழுதுனா,
நீ உட்காந்து அழுதுகிட்டே இரு, கண்ணீர் வடி அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? என்ன சொன்னாரு? சந்தோஷப்பட்டு. நீ உண்மையா சந்தோஷப்படுறீங்களா? மாமியார் திட்டினா இத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சொல்லுங்களேன், யோசிச்சு பார்த்தீங்களா? நம்ம வசனத்தை விட எவ்வளவு தூரமா இருக்கு பார்த்தீங்களா? வசனத்தை சிந்திச்சு பாருங்க. வசனத்தை விட்டு தூரமா இருக்கிறோம். வசனத்துக்குள்ள நம்ம வரணும். இப்போ உள்ள வாட்ஸ்அப் இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகையில் என் படத்தை போட்டு மோகன்லாசர் கற்பழித்து கொலை பண்ணினார், பெரிய படம் போட்டு பத்திரிக்கையில், வார பத்திரிகையில். அதை பார்த்துட்டு ஜீவானந்த பிறகு அங்கே ஜோம் பண்ணாங்க. ஆளுநர் பிற ஞாபகம் இருக்குது. ஒருத்தர் வந்து அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டு, உங்களை பற்றி பாருங்க பிரதர், இப்படிலாம் எழுதியிருக்கிறேன். நான் எனக்கு சிரிப்பு வந்துட்டு, அதுக்கே அழணும். அப்போ எங்களுக்கு பைபிள் காலேஜே கிடையாது. இயேசுடிக்கிறாருக்கு பைபிள் காலேஜில் அவன் நடந்த மாதிரி எழுதி, எந்த சர்ச்சில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே போய் அடக்கம் பண்ணாங்க பார்த்த மாதிரி எழுதியிருக்கிறான். அதெல்லாம் அது மாதிரி எழுதி உடனே இங்கே இருக்காங்களே இந்து முன்னணிக்காரங்க ஒரு டீம்லாம் இருக்காங்கல்ல, அதை பெருசாக பெரிய தட்டி போர்டில் அடித்து எங்கள் ஊரில், குறும்பூரில், திருச்செந்தூரில், தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் என்னை பற்றி பெரிய விளம்பரம், அந்த பத்திரிக்கை செய்தியை வச்சு எல்லோரும் பார்க்குறவங்க வந்து அழுகிறாங்க. எதுக்கு அழுகிறீங்க? அது உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் அழணும். பொய்யான காரியத்தை சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். என்னை ஒரு பத்திரிக்காரர் வந்து பேட்டி எடுக்கணும்னா, எதுக்கு என்ன உங்களை பற்றி பத்திரிகையில் எழுதியிருக்குல்ல, நாங்கள் இந்த பத்திரிக்கை உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத எழுதுகிறோன்னா. அவனை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிட்டு, இவனுக்கு வந்து அதே ஆட்கள், அந்த குரூப் ஆட்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்து வாய்ப்பரப்பை கேட்டு அதை வச்சு செய்தி எழுதுறதுக்கு, நீ என்ன ரெக்கார்ட் பண்ணியோ நாங்களும் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். சரி, நான் ரெக்கார்ட் பண்ணேன். முதல் கேள்வி என்ன கேட்டேன்னு தெரியுமா? உங்களை பற்றி இந்த பத்திரிகையில் செய்தி வந்துச்சுல்ல, வந்த உடனே உங்களுடைய மனசில் என்ன தோணிச்சு, நீங்கள் என்ன நினைச்சிங்க? பார்த்தீங்களா, சாத்தா என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம மனதில் என்ன நினைக்கிறோன்னு தான் வாட்ச் பண்ணுறான். நான் சொன்னவனை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதிச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா, அடுத்த கேள்வி அவனால் கேட்க முடியல. அப்படியே பார்க்குறான், கேட்க முடியல. அடுத்த கேள்வி கேட்க முடியல. சாத்தானுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு, இல்லாத பொருளாலாம் இழுத்துட்டாங்க, எப்படி அப்படி ஏதாவது பேசுவேன்னு பிசாசுடைய எதிர்பார்ப்பு. நான் சொன்ன சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சி ஆண்டவரை துதிச்சேன். அவனை பதில கேள்வி கேட்க முடியல. யோசித்தா திருப்பி அவனுக்கு அது எப்படி முடியும்னா, எங்களுக்கு ஏசு அதான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு, பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் இருக்காரு. அது பொய்ன்றதுனால நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன். அது உண்மையாக இருந்தால் இந்நேரம் போலீஸ் எங்களை வந்திருக்கோம், என்னை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், கேஸ் போட்டிருப்பாங்க. ஒன்றுமே நடக்கலை, அதிலே தெரிஞ்சுக்கலாமா அது பொய்ன்னு. அதனால் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன்ற 2-3 கேள்வியை பேருக்கு கேட்டால் ஓடியே போயிட்டானுங்க. அவனுக்கு பத்திரிக்கையில் போடவும் இல்லை, எழுதவும் இல்லை. அப்போ உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல உங்களுக்கு விரோதமாக இல்லாத பொல்லாதது குற்றச்சாட்டுகளை சொல்லி சாத்தானுடைய முகத்தை கவனிப்பான், உங்கள் இருதயத்தை கவனிப்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. நீங்கள் அழுதுட்டீங்க, சாத்தானுக்கு வெற்றி, கைத்தட்டி சிரிப்பான். நீங்க துதிச்சிட்டீங்க, சாத்தான் வெட்கப்பட்டு போவான். அப்ப நீங்க இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இனிமே என்ன நடந்தாலும் இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து அழப்படாத ஒரு தேவனுடைய பிள்ளை. புதுசா வரக்கூடிய விசுவாசினா பரவாயில்ல, அவங்க புதுசா வர்றாங்க, விசுவாசத்துல பலவீனமா இருப்பாங்க, பரவாயில்லை. 30 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் விசுவாசின்னு சொல்ற நாம் இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் எப்படி? என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க வசனம், ஆவியை அவித்த போடாதிருங்கள். பரிசுத்த ஆவியை அவித்த போடாது. டு நாட் குவென்ச் த ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியில அனலாயிருங்கள் அர்த்தம். எப்பவும் அனலா இருக்கணும், ஆவியில நிறைந்த அனலா இருக்கணும், ஜெபிச்ச அனல் பறக்கணும். அல்லேலூயா. சிலர் அபிஷேகம் பெற்றேன்னு உப்பு சப்பு இல்லாத ஜெபம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? செத்து போன கையில் வெத்தலைப்பா கொடுத்த மாதிரி ஜெபம் பண்றது. அனலா இருக்கணும். ஜெபம் பண்ணா பிசாசு நடுங்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆவில அனலா இருக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி முழு ஜெபத்தில் வந்து ஆரம்ப நேரத்தில் நம்ம கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஊழியக்காரங்களை கொண்டு நம்ம உற்சாகப்படுத்தி அனாயிண்டிங்களை நடத்தி நம்ம எப்பவுமே அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஐக்கியம் அவசியம். அதனால தான் நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவிக்கு முன்னால் உட்காந்து இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றீங்கன்னா, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு காலை நீட்டி படுத்துக்கிட்டு எப்படி அனல் வரும்? ஒழுங்காக புறப்பட்டு அடுத்த மாதம் இங்கே வரணும் ஜெபத்துக்கு, அப்போ தான் அனல் வரும். அல்லேலூயா சொல்லுங்க. கொரோனா காலமாக இது. எதுக்கு வீட்டில் உட்காந்து பார்த்துக்கிட்டுங்க? சென்னைக்குள்ளே, வெளியில இருந்தால் பரவாயில்ல, மற்ற இடங்களில் சென்னைக்குள்ளே உட்காந்து கொண்டே நான் ஆன்லைனில் பார்க்குறேன்னு வீட்டில் உட்காந்துருந்தீங்க, ஆண்டவர் காலை முறிச்சு படுக்கையில் போட்டுருவார். உட்காந்து பாருடா அப்படின்னு. நடக்க முடியுதில்ல, பைக் இருக்குல்ல, கார் இருக்குல்ல, சர்ச்சுக்கு வர வேண்டியது தானே, எல்லாரோட சேர்ந்து ஜெபிச்சா தானே அனல் வரும். வயசானவங்க நடக்க முடியாதவங்க பரவாயில்ல,
அவங்க வீட்டில் இருந்து பார்க்கலாம். எதுக்கு ஆன்லைனில் ஆராதனை நடக்குது? உங்களுக்கா? நடக்க முடியாதவங்க, படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்கணும். மற்றவங்க உட்காந்து ஆன்லைனில் சர்வீஸ் பார்க்குறேன் நீங்கள், அப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், நான் வந்துட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறேன், ஆன்லைனில் பார்த்துக்கிட்டாரு. வர முடியாது, பல்லத்து போக முடியாது. நாட்கள் சமீபித்து வருகிறதை உணரும் பொழுது சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். வசனம் சொல்லுது, வருகை நெருங்க 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 சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. சபையில கூடி வரணும். விசுவாசிகள் கூடுகிற இடத்துல நீ இருக்கணும். அப்பதான் அனல் கொள்ள முடியும். எவ்வளவு முக்கியமான காரியம். வீட்டில் உட்காந்து ஆராதனையில பங்கு பெற, வீட்டில் உட்காந்து ஆல்நெட் பிரேயர்ல பங்கு பெற. சென்னையில் இல்லாதவங்க பரவாயில்ல, சென்னைக்குள் இருக்கிற உங்களுக்கு என்ன? யோசிங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அப்பதான் ஆண்டவருடைய வருகையில காணப்பட முடியும். ஆவில அனலா இருக்கணும். எப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள. ஆனால் தினமும் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில பேசணும். தினமும் காலையில் ஆண்டவரை துதித்து பாடி ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ராபின்சன் சொன்ன மாதிரி பாட்டு பாடின மேலே அந்த மியூசிக் அடிச்சாதான் சிலருக்கு அனலே வருது. ஆவியானவர் இறங்குறாரு. இது என்ன கொட்டடிச்சு இறங்குற ஆவியா? இது சிலருக்கு கொட்டை அடிச்சாதான் ஆவி இறங்கும். அது பாவமும் கிடையாது, நமக்கு அவசியம். ஆனால் இதே பழக்கத்துக்குள்ள இருக்கக்கூடாது. வீட்டில் நீங்கள் தனியாக பாட்டு பாடி ஜெபிக்கும் போது ஆவில நிறைய அந்நிய பாஷை பேசணும். இந்த அனுபவத்தில் இருந்தால் நீங்கள் நடக்கும் பொழுது, டிராவல் பண்ணும்போது, வேலை செய்யும்போது கூட அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ஆவி தேவனோட தொடர்பில் இருக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் அந்நிய பாஷை பேசுகிற பழக்கத்துக்குள்ள வந்துடணும். வாயை திறந்த சத்தமா அந்நிய பாஷை பேசுவது கூடி வரும்போது இந்த மாதிரி ஜபத்தில் உற்சாகப்படுத்தும் பொழுது, மற்றபடி நீங்க டிராவல் இருக்கும்போது, வேலை செய்யும் போது அமைதி அந்நிய பாஷையில பேசுகிற அனுபவத்துக்குள்ள வந்துடணும். நீங்க ஆவியில அனலா இருக்கணும் எப்பொழுதும். அதான் வசனம் சொல்லுங்க, ஆவியை அவித்து போடாதிருங்கள். எபேசர் 5:18 ஆவியிலே நிறைந்து மதுபான வெறி கொள்ளாமல். எனக்கு அது ரொம்ப ஒரு கேள்வி. அதை எதுக்கு ஒப்பிடுது? மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நான் யோசித்து பார்த்தேன், என்ன ஆண்டவரே மதுபானத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுது என்பதாக. மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்திருங்கள். அதை யோசித்து பார்த்தேன். நம்ம ஊர் ஆட்கள் தான், வெளிநாட்டு ஆட்களை விட காலையில் போய் தடி அடிச்சிருவான், குடிச்சிருவான் போதையில். அப்புறம் மத்தியானம் போவான். எதுக்கு இப்போ போகிறேன்னு கேட்டால், போதை கிக்கு இறங்கிட்டு. அது எப்பவுமே கிக்காகவே இருக்கணுமா? அது இறங்கிட்டா திருப்பி போட்டுறது, திருப்பி சாயங்காலம் போகிறது, திருப்பி ராத்திரி போகிறது. ஏன்னா அந்த கிக்கு இறங்கிட்டு. இந்த பரிசுத்தாவினுடைய கிக்கு இறங்காம பார்த்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் ஆவியான எழுதி வச்சு, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்திருங்கள். எப்பொழுதும் பரிசுத்தாவின் போதையில் இருக்கணும். நம்ம பரிசுத்த ஆவியில எப்பவுமே நிறைந்திருக்கணும். இருதயத்தில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கணும். உள்ளத்துல இந்த ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கணும். இது கடைசி காலம். இந்த காலத்தில் இது அவசியம். அதனால தான் ஆவியானவர் இவ்வளவு ஆலோசனை எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியில அனலா இருக்கணும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்திராதங்க. ஆவியானவரை துக்கப்படுத்திட்டா என்ன நடக்கும்? உங்களை விட்டு உடனே போய்விட மாட்டார். அதுக்குள்ளே அப்படியே ஒடுங்கி போனவராக செயல்படாமல் இருந்து விடுவார். அபிஷேகமற்ற நிறைய பேர் ஆவியானவரை துக்கப்படுத்த உள்ளுக்குள்ளதான் இருப்பார், செயல்படாமல் இருந்து விடுவார். அப்படியே அந்த ஆவியனுடைய அனல் குறைந்து விடும். அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. வசனத்தை தியானிக்க அனல் உண்டாகும். வசனத்தை தியானித்து நீங்க ஜெபிக்கும் போது ஆவியில அனல் உண்டாகும். அந்த மாதிரி ஜெபிக்க பழகணும். எப்பொழுதும் ஆவியில அனலா இருக்கணும், தீ பொறியா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் எப்பொழுதும் அனலா இருக்கணும். அது மாதிரி. அடுத்தது 20வது வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான காரியம். தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். சில நான் தீர்க்க தரிசனத்தில் நம்புறதே இல்லை. தீர்க்க தரிசனத்தை நம்புறதே இல்லைன்னு அர்த்தம், பைபிளை நம்பலைன்னு அர்த்தம். தீர்க்க தரிசனம், பைபிள் வசனமே ஃபுல்லா தீர்க்க தரிசனம் தான். தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் என்று வசனம் சொல்லப்படுகிறாரு. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. யோசபாத் அங்கே ஒரு அழகான காரியத்தை சொல்லுங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. அங்கே வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கவனிங்க. கர்த்தரை நம்புங்கள், தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் என்று வசனம் சொல்லுகிறார். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். தீர்க்கதரிசிகளை நம்புங்க, தீர்க்க தரிசனத்தை நம்புங்க. அதுல கவனம் நிறைய பேர் அதுல கவனம் செலுத்துவதே இல்லை. ஆனா பைபிளை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு கால ஊழியம், புதிய ஏற்பாட்டு கால ஊழியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள், அப்புறம் லேவியர்கள்,
அந்த தேவாலயத்தை சுற்றி தான் எல்லா ஊழியமும். புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது பலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போ ஆசாரியர்கள் கிடையாது, லேவியர்கள் கிடையாது. அந்த ஊழியம் பழைய ஏற்பாட்டு காலத்தோடு முடிந்து விட்டது. இப்போ நம்ம எல்லாரையுமே கர்த்தர் ஆசாரியர்கள் ஆக்கிவிட்டார். இங்கே 5 விதமான ஊழியம்: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், 5 விதமான ஊழியம். அப்புறம் உதவிக்காரருடைய ஊழியம், பலவிதமான ஊழியங்களை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த ஊழியங்கள் தீர்க்கதரிசி ஊழியம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி, இவங்கெல்லாம் பாருங்க தாவீதை கைட் பண்ணுவதற்கு தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்கதரிசிகளை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிற அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 28-29 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 28-29. அந்நாட்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் எழும்பி உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிலவுதிராயனுடைய நாட்களில் உண்டாயிற்று. 27ஆம் வசனம் பாருங்க. அந்நாட்களில் எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். எருசலேம் தான் பெரிய சபை, முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட சபை. 2வது அந்தியோகியா சபை தான் அடுத்த பெரிய சபை. எருசலேமில் இருந்து சில தீர்க்கதரிசிகள், ஒரு ஆள் அல்ல, வசனம் சொல்லுது சில தீர்க்கதரிசிகள். அவங்க கூட்டமாக வர்றாங்க. தீர்க்கதரிசிகள் கூட பிரிந்து கிடக்கல, ஒரு கூட்டமாக தீர்க்கதரிசிகள் வர்றாங்க. அகபு என்கிற தீர்க்கதரிசி எழும்பி உலகமெங்கும் ஒரு பஞ்சம் வர போகிறாரு என்று ஆவியானவராலே அறிவிக்கிறான். அது நடந்தது என்பதை பார்க்கிறோம். கிலவுதிராயனுடைய காலத்தில் இந்த பஞ்சம் வந்தது. இந்த பஞ்ச காலத்தில் உதவி செய்வதற்கு தான் பவுல் அப்போஸ்தலன் பல சபைகளில் இருந்து காணிக்கைகளை பிரித்து எருசலேமில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உதவி செய்ய காணிக்கை கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் நடபடிகளிலே நீங்கள் வாசிக்க முடியும். இதே அகபுவை குறித்து நீங்கள் மற்ற பகுதியிலே வாசிக்க முடியும். வேத புத்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் எடுங்க, பைபிளை கொஞ்சம் புரட்டுங்க, பாருங்க பைபிள் என்ன இருக்குன்னு. அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 9-10 வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 21, 9, 10, 11 வசனங்கள். அதாவது பிலிப்பு என்கிறனுடைய வீட்டுக்கு செசரியா பட்டணத்தில் பிலிப்புடைய வீடு, பிலிப்பு என்கிற சுவிசேஷகன். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சமாரியாவில் போய் சுவிசேஷம் அறிவித்த சுவிசேஷகன். அவனுடைய வீடு செசரியா பட்டணத்தில் இருந்தது. அவனுக்கு 4 குமாரத்திகள் இருந்தாங்களாம். அந்த 9வது வசனம் பாருங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். பிலிப்புக்கு எத்தனை குமாரத்திகள் இருந்தாங்க? 4 குமாரத்திகள். அவங்க கன்னியாஸ்திரிகளாக, அதாவது திருமணம் ஆகாமலே இருந்திருக்கிறாங்க. அந்த 4 பேருமே தீர்க்க தரிசனம் சொல்றவங்களா இருந்தாங்க. ஒரே வீட்டுக்குள்ள 4 பேர் தீர்க்க தரிசனம். உங்க வீட்டில் ஒரு ஆளாவது இருக்குதா? சண்டை போடுறதுக்கு தான் ஆள் இருக்கு. தீர்க்க தரிசனம் சொல்கிற ஆள் இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே பைபிளில் இருக்கிற ஒரே வீட்டுக்குள்ளே 4 பெண்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. வாலிப பெண் பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. அடுத்த வசனம் பாருங்க. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பேர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவில் இருந்து வந்தான். 11ஆம் அதிகாரத்தில் வாசித்தோல்ல, அதே தீர்க்கதரிசி இங்கே வர்றார். எருசலேமில் இருந்து இவங்க பிலிப்பு வீட்டுக்கு வருகிறார். தீர்க்கதரிசி வந்தபோது அவன் எங்களிடத்தில் வந்து, அங்கே பவுல் இருக்கிறார். பவுல் அவங்க டீம் எல்லாம் ஊழியத்தில் முடிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவன் எங்களிடத்தில் வந்து பவுலுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையை உடையவன் எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கையில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யார் சொல்லுவது? பரிசுத்த ஆவியானவர். தீர்க்க தரிசன வார்த்தை என்பது தேவன் தன்னுடைய வார்த்தையை ஒரு மனிதன் மூலமாய் மக்களுக்கு சொல்லுவதுதான் தீர்க்க தரிசனம். அதற்கு ஒரு மனிதனை பயன்படுத்துகிறார். அவன் மூலமாய் அந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அகபு என்கிற தீர்க்கதரிசி. ஆனால் அங்கே 4 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களே, குமாரத்திகள். அவங்க தீர்க்க தரிசிகள் அல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். வரத்திற்கும் தீர்க்க தரிசன அழைப்பிற்கு வித்தியாசத்தை விருங்கிக் கொள்ளணும். ஒருத்தர் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னா அவங்க தீர்க்க தரிசிகள் அல்ல, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள். ஆனால் தீர்க்க தரிசி என்றால் அது ஒரு அழைப்பு, ஊழிய அழைப்பு. பழைய ஏற்பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும் அந்த ஊழியம் உண்டு. அகபு தீர்க்க தரிசி. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தால் அந்தியோகியா பட்டணத்தில் பல தீர்க்க தரிசிகள் இருந்தாங்க. அந்த வசனத்தை கவனிங்க. அந்தியோகியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகார் எனப்பட்ட சிமியோனும் சிரேனே ஊரனாகிய லூகியும் கார்பங்கிற்கு தேசாதிபதியாகிய ஏரோதனுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும்
போதகர்களாயும் இருந்தார்கள். ஒரே சபையில் எத்தனை தீர்க்கதரிசி பார்த்தீங்களா? பவுல், பர்னபா, இவங்க எல்லாம் தீர்க்கதரிசிகள். சிமியோன், பல தீர்க்கதரிசிகள் இருக்காங்க ஒரே சர்ச்சில். அவங்க போதகராக இருக்காங்க, தீர்க்கதரிசிகளாக இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு சபைக்கு ரொம்ப அவசியம் தீர்க்கதரிசிகள். ஒரு ஊழியத்துக்கு அவசியம் தீர்க்கதரிசிகள். அவங்க மூலமாக தான் சபையை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார். ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கைட் பண்ணுகிறார். ஒரு தீர்க்கதரிசி ஒரு சபைக்கு, இந்த ஊழியத்துக்கு, ஒரு தேசத்துக்கு மிக அவசியம். இதெல்லாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலேயே நம்ம பார்க்கிறோம். பவுலும் தீர்க்கதரிசன வரம், அந்த தீர்க்கதரிசன அழைப்பை பெற்றவர். அதனால தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அதனால் இந்த காலத்திலையும் தீர்க்கதரிசிகள் அவசியம். ஆனால் நமக்கு என்ன பிரச்சனை? இந்த கள்ள தீர்க்கதரிசனம் சொல்ற சிலர் எழும்பினதுனால தீர்க்க தரிசனத்தின் மேலேயே நம்பிக்கை அற்று போய்விட்டது. அதனால தீர்க்க தரிசனாலே நம்ப முடியவில்லை என்ற சூழ்நிலையை இன்றைக்கு சாத்தான் உருவாக்கி விட்டான். அதனால்தான் நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கிறது, உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. கள்ள தீர்க்க தரிசனம் சொல்றதை பார்த்துட்டு தீர்க்க தரிசனத்தை நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதிருங்கள். என்னுடைய ஊழியத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகளோடு சம்பந்தப்படுத்தி நடத்தி கொண்டு வந்ததை நான் அறிகிறேன். அது எனக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, ஆசீர்வாதம் கூட. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் பேசி, அப்போ 74வது வருஷம். அப்போ ஆண்டவர் பேசி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். அந்த நாட்கள் 74 இந்த அளவுக்கு வேத வெளிச்சம் கிடையாது. ஒரு தாயார் சொன்னாங்க, என்ன தம்பி வேலையெல்லாம் விட்டுட்ட, ஊழியத்துக்கு ஆண்டவர் கூப்பிட்டதான்னு சொல்கிற, ஒரு இடத்துக்கு ஜெபிக்க கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ராயப்பேட்டையில் அப்போ மிஸ்ஸஸ் எட்வர்ட்ஸ்ன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. நான் அவங்கள முன்னால் பார்த்ததே இல்லை. ஒரு தாயார் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அவங்கள்ட்ட போய் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி. நான் போன போது அங்கே அந்த தாயார் வந்தாங்க. வாயில் தான் அப்படி உட்கார்ந்து, வயசானவங்க உட்கார்ந்து, தம்பி பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க. என் பேரை சொன்னேன். ஜெபம் பண்ணுவோமா, அவ்வளோதான், வேற ஒன்றுமே கேட்கல. கண்ணை மூடி ஜெபிச்சாங்க. ஆவியானவர் இறங்கினார். சத்தம் நம்மளை அமைதி அந்நிய பாஷை பேசி பேசி தீர்க்க தரிசனமாக எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தீர்க்க தரிசனத்தை கேட்கிறேன், பார்க்கிறேன். இந்த மாதிரி என் வாழ்க்கையில் உள்ளதெல்லாம் சொல்கிறாங்க, இனி நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஆண்டவர் இப்படி தான் பேசுவாரோ என்று ஆச்சரியமாக நான் பார்த்தேன். அப்போ என் ஊழியத்தின் அழைப்பை கர்த்தர் அவங்க மூலமாக உறுதிப்படுத்தினார். ஆண்டவர் என்கிட்ட பேசினதை அவங்க மூலமாக உறுதிப்படுத்தி, என்ன மாதிரி ஊழியம் உனக்கு வைத்திருக்கிறேன்னு கர்த்தர் அவங்க மூலமாக பேசினார். என்னை பற்றி அவங்களுக்கு முன்ன பின்ன ஒன்றுமே தெரியாது, நான் அவங்கள பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி உறுதிப்படுத்தினார் அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய். நான் ஊழியம் ஆரம்பித்த ஆரம்ப காலத்திலேருந்தே 78ஆம் ஆண்டிலிருந்தே, இந்த ஊழியம் ஆரம்பித்த ஆரம்பத்திலிருந்தே ஒரு தீர்க்கதரிசி அம்மா வருவாங்க. காவி உடை தான் போட்டிருப்பாங்க, நட்சத்திர அம்மான்னு அவங்களுடைய பெயர். படிப்பறிவு கிடையாது. பைபிளில் ஒரு சின்ன பை போட்டிருப்பாங்க. அவங்க திடீர்னு வருவாங்க. அவங்கள ஒருத்தர் அறிமுகப்படுத்தினாங்க. எங்கள் ஊழிய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சத்தம் கேட்டால் வந்திருப்பாங்கன்னு அர்த்தம். அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்போ வருவாங்க போவாங்க தெரியாது. நான் அநேக சமயத்தில் ஊழியத்தில் தடுமாறிக்கொண்டு என்ன செய்கிறது, என்ன தீர்மானம் எடுக்கிறது, என்ன பண்ணுறது, இந்த போராட்டத்தில் கலைஞ நிற்கிற நேரம் கர்த்தர் அனுப்புவார். அவங்க திடீர்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வர சொன்னார், வந்தேன்பாங்க. உட்கார மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, பாய் போடுங்க, ஜெபம் பண்ண, அவ்வளோதான். நான் என் மனைவி வீட்டிலேருந்து முழங்கால் போடுவேன். ஜெபிச்ச உடனே ஆவியானவர் இறங்குவார். என்னென்ன பிரச்சனையோ அவங்க ஒன்றும் கேட்க மாட்டாங்க, ஒன்றும் பேச மாட்டாங்க. அவங்க ஜெபிக்க ஆரம்பித்தா எல்லாத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். ஒன்றுன்னா ஆண்டவர் சொல்லுவார். பேசி முடித்த உடனே உங்கள் ஊழியத்தில் என்ன நடக்காது ஒன்றும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் போயிட்டு வரேன்னு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு ஒரே ஒரு மாற்று ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. காணிக்கை கொடுத்தா யாருக்காவது கொடுத்துருவாங்க. தனக்குன்னு ஒன்றும் வைத்து கொள்ள மாட்டாங்க. ஏதோ சாப்பிடுங்கண்ணா, இல்லை கர்த்தர் சாப்பிட சொல்லலை, போய்கிட்டே இருக்கேன், அப்படி போவாங்க. அவங்கள எப்போ நான் தேடுனா எங்கே இருக்கான்னு தெரியாது. கர்த்தர் எங்கே கொண்டு போயிருப்பார், அங்கே இருப்பாங்க. கர்த்தரை சொன்னால் தான் வருவாங்க. அப்படி பல முறை என் ஊழியத்தில் நடந்திருக்குது. ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் என்னை பேசினது, கைட் பண்ணது, ஆலோசனை கொடுத்தது, நிறைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்தது. அதனால் தான் தீர்க்க தரிசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளை பயன்படுத்த கள்ள தீர்க்கதரிசிகள் வந்ததை நான் பார்த்துருக்கிறேன். சில தீர்க்க சொல்ல வருவாங்க, தடப்படின்னு அந்நிய பாஷை தீர்க்க சொல்லுவாங்க. ஆவியில் அதை ஏற்றுக்கொள்ளாரு. ஆண்டவர் சொல்வார், மகனே இது நான் பேசுறது இல்லை, அது மாம்சத்தில் பேசுறது, கவனமாறு. சரி ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆவியானவர் பேசினா எனக்கு நல்லா தெரியும், இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தெளிவாக பேசுகிறார் என்று. அதனால கள்ள தீர்க்க தரிசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதுக்கு வேதத்திலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை பார்க்கணும். தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுடைய லைஃப்பை நீங்கள் கவனிக்கணும். வேத புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனா அவனுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. தேவன் அவளை நடத்துகிற பாதை வித்தியாசமாக இருந்தது. அதனால பைபிள்லேருந்து கவனமாக அறிஞ்சிட்டா உண்மையான தீர்க்கதரிசி அறிந்து கொள்ள முடியும்.
தெரியும். இப்பவும் இந்தியாவில் உண்மையான நல்ல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய செய்திகள் வித்தியாசமாக இருக்கும். அவங்க பேசுகிற விதம், கர்த்தர் மூலமாக வெளிப்படுத்தி சொல்லுகிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். நீங்களே அதை கவனித்து அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உண்மையான தீர்க்கதரிசி சென்னையில் இருக்கிறாங்க, சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்கிறேன். அவங்க தீர்க்கதரிசி சொன்னால் அவங்களுக்கு சுயநலமாக இருக்காது, காணிக்க மேலே நோக்கம் இருக்காது, பெயர் புகழை பற்றி சிந்தனை இருக்காது. சிலர் வெளியவே தெரியலை, ஆனால் அவங்கள்ட்ட போனாங்கன்னா கரெக்டாக ஆவியானவர் கைட் பண்ணி நடத்துவார். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை இந்த சென்னை பட்டணத்தில் நானே பார்த்துருக்கிறேன். சில தாய்மார்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள். அவங்களுக்கு வேற மாம்ச சிந்தை எதுவும் இருக்காது, பேரு புகழ் பண சிந்தையே இருக்காது. அவங்க தான் உண்மையான கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். இந்த பேருக்காக புகழுக்காக பணத்துக்கு தீர்க்கதரிசி சொல்லிட்டு வீடு வீடு அலையிறாங்க பாருங்க, அவங்க தான் கள்ள தீர்க்கதரிசிகள். நீங்க அடையாளம் கண்டு கொண்டால் போதும். அதனால தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணிவிடக் கூடாது. தீர்க்கதரிசிகள் இப்பவும் இருக்கிறாங்க, கர்த்தர் இப்பவும் பயன்படுத்துகிறார். தேசத்தில் நடக்கிற காரியத்தை தெரியப்படுத்துகிறார். அது அப்படியே நடக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நான் என் ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன், கள்ள தீர்க்கதரிசிகளையும் நான் பார்த்திருக்கிறேன். நம்ம கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமெரிக்காவில் போன தேர்தலில் சில தீர்க்கதரிசனம், நிறைய ஊழியக்காரங்க தீர்க்கதரிசி சொல்லி ட்ரம்ப் வரப்போறார், கர்த்தர் தேவதூதன் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லி பெரிய அவமானத்தை உண்டாக்கிட்டாங்க பாருங்க. அதனால நான் சொன்னேன், இவங்க தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருந்திருந்தா கூட ட்ரம்ப் வெற்றி பெற்றிருப்பாரு. இவங்க ஆளாளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லி அவரை தோக்கடிச்சிட்டாங்க. என்ன ஆண்டவர் பார்த்தாரு, ஆளாளு தீர்க்கதரிசனம் சொல்றானே, இதை விட்டா அவ்வளோ பேர் நான் தான் சொன்னேன், நான் சொன்னதுனால தான் அவர் வந்தார்னு சொல்லிட்டு பேர் புகழுக்காக சொல்ல ஆரம்பிச்சிருவோம். நீ கர்த்தர் தோல்வியோட வச்சுட்டார் போல அப்படின்னு சொன்னேன் நான். அதனால நீங்க கவனிக்கணும், தீர்க்கதரிசனம் சொல்றவங்களுடைய லைஃப் எப்படி, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி, நல்ல வசதியாக மற்றவங்களை போல வாழ முடியாது. பழைய பாட்டு புதிய பாட்டு தீர்க்கதரிசி பாருங்க, லைஃப் ஸ்டைலே வேற. அவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது, கர்த்தர் அவங்களும் தான். அவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே இருக்காது, வேற அவங்களுக்கு சொந்த ஆசையே இருக்காது. கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் எப்படி நடத்த, அது ஒன்று தான் அவனுடைய ஆசையாக இருக்கும். அதனால தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்க. கர்த்தர் இப்பவும் பேசுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பவும் அழகா வழி நடத்துகிறார், தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எஸ்ஐகே பிரான்சிஸ் இருக்காங்க, தீர்க்க தரிசன ஊழியம். நல்ல ஒரு தீர்க்க தரிசி. நிறைய மக்களை தேசத்துக்காக எழுப்புறாங்க. பர்சனலாக தெரியாதவங்க என்னென்ன பேசுவாங்க, ஆனால் பர்சனலாக நீங்கள் பார்த்தா தெரியும். தேசத்துக்காக அவங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்கிறார். வின்சென்ட் செல்வகுமார் நல்ல ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. எனக்கு 100க்கு 100 தெரியும். அவங்க மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் 100க்கு 100 அக்யூரேட்டாக நடக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். கொரோனா கொள்ள நோய் வர 2019 வந்தது. அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் பேசினார். சீனாவில் இருந்து ஒரு கொள்ள நோய் உருவாக்கப்பட போகிறது. அந்த கொள்ள நோய் உலகம் முழுவதிலும் பரவி மக்களுடைய பிணங்கள் தெருக்களிலே கிடக்கும். உலகம் முழுவதும் பாதிப்பை உண்டாகும். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், வீடியோவில் இருக்குது, நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறோம். அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை நடைபெற்றது. இந்த மாதிரி பல காரியத்தை நான் அவங்களுடைய மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தினது எனக்கு தெரியும். இந்த மாதிரி உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்காக நீங்கள் போய் நீங்கள் அதுக்காக வின்சென்ட் செல்வ மாட்டேன், நீங்கள் தீர்க்கதரிசி தானே எனக்கு சொல்லுங்கன்னா பர்சனல் தீர்க்கதரிசனம் சொல்லவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கிறேன் அவங்கள. தனிப்பட்ட ஒரு ஆளை கூப்பிட்டு உனக்கு இந்த கல்யாணம் நடக்கும், உனக்கு இது நடக்கும், அதிசயம் நடக்கும், ஒருத்தர் கூட உங்க தீர்க்க சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. தேசத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார், ஒரு நாட்டை குறித்து வெளிப்படுத்துவார், ஒரு சபை குறித்து வெளிப்படுத்துவார். இதைத்தான் அவங்க மூலமாக நான் பார்த்துருக்கிறேன். ஒரு ஆளுக்கு கூட தனிப்பட்ட முறையில் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்லி நான் பார்த்தது இல்லை. அவங்க சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு சொல்லி தேசத்துக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க மணிக்கணக்காக. கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியம் ஆட்களை வச்சு ஜெபம், கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கர்த்தர் நடத்துகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அதனால தீர்க்க தரிசனத்தை அற்பமாக எண்ணாதிருங்க. அடுத்தது ஒரு வசனம், நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 21 வசனம் பாருங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் சோதிச்சு பார்க்கணும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அல்லேலூயா. அப்போ உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அப்பவே இருக்கிறாங்க. அப்போ இப்பவும் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. தங்களை தீர்க்கதரிசிகளை விளம்பரம் பண்ணி கொண்டு தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொல்லி பெயர் புகழுக்காக சொல்றாங்க. கள்ள தீர்க்கதரிசனம் சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பக்கூடாது. அது தேவனால் உண்டானவைகளோ
அவனுடைய லைஃப் எப்படி இருக்குது, தீர்க்கதரிசி சொல்றவனுடைய லைஃப் எப்படி இருக்குது, அவனுடைய வாழ்க்கையை கவனிங்க, கனிகளை கவனிங்க, இயேசு மகிமைப்படுகிறாரா அப்படின்னு கவனிங்க, அவங்க சொல்ல தீர்க்கதரிசன வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை கவனிங்க, சோதித்து அறியுங்கள். எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. இது கடைசி காலம், கள்ள உபதேசம் வருகிற காலம், கள்ள தீர்க்கதரிசனம் வருகிற காலம், கள்ள உபதேசங்கள் பெருகுகிற ஒரு காலம். இயேசு பைபிளை வைத்துக்கொண்டு தான் கள்ள உபதேசம் வரும், பைபிளை வைத்துக்கொண்டே கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, பைபிளை வைத்துக்கொண்டே கள்ள பிரசங்கங்களை பண்ணுவாங்க. கவனமாக இருக்க வேண்டிய காலம். சோதித்தறியுங்கள். எல்லாத்தையும் உடனே நம்பிடாதங்க. பார்த்து இது கர்த்தருடைய காரியம் தானா, கர்த்தர் இப்படி செயல்படுவாரா, இப்படி ஆண்டவர் செய்வாரா, இதெல்லாம் யோசித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆமா, நலமானது என்னது அப்படின்னு வேத வசனத்தோட ஒப்பிட்டு பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளணும். கடைசியாக அடுத்ததாக கடைசி ஒரு வசனம், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். என்ன செய்யணுமா? பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்க. சில காரியத்தை விட்டு விலகணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2 அதிகாரம் 40வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 40வது வசனம், சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பொல்லாங்காய் தோன்றுகிறதை விட்டு விலகுங்கள். இது பொல்லாங்கான காரியம், இது தவறான காரியம், அதை விட்டு விலகிறணும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளுவாங்க. பாருங்க, ஒரே பாலர் திருமண ஆணு கல்யாணம் பண்ணுறது, பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணுறது எல்லா நாட்டிலும் தீவிரமாய் பரவுகிறது. நம்ம நாட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இந்த வழக்கு வந்தது. பல வருஷமாக நடக்குது. பல வருஷமாக சில அமைப்புகள் அவங்க இதை சட்டமாக்கணும். இந்தியாவில் ஆண் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணை பெண் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சட்டமாக்கணும்னு சொல்லி வாதாடுறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கடைசி அது வந்தபோது சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க, இது அரசாங்கம் தான் சொல்லணும், அரசாங்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதோ அந்த சட்டத்தில் அதைத்தான் நாங்கள் தீர்ப்பு கூறுவோம், அதுக்கு மீறி செய்ய முடியாதுன்னு அரசாங்கத்திட்ட கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. கவர்மெண்ட் என்ன சொன்னது, ஒரு பெரிய நல்ல காரியம் இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்குது, நாங்கள் அதை அங்கீகரிக்க முடியாது, இந்தியாவில் ஏற்கனவே உள்ள சட்டத்தின்படி தான், அதனால் ஆணோட ஆண் பெண்ணோட பெண் கல்யாணம் பண்ணுவதை சட்டமாக்க முடியாது என்று நம்முடைய அரசாங்கம் சொல்லிவிட்டது. இது கர்த்தர் கொடுத்த நம்முடைய ஜெபத்தை கொடுத்த பதில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது சட்டமாக்கப்பட்டு விட்டால் தேசத்துக்கு சாபமாகிவிடும். கடைசி காலத்தில் சாத்தானுடைய திட்டம் அதுதான். இது வேகமாக இன்றைக்கு பரவுகிறது. இப்போ அமெரிக்காவில் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கவங்க பயப்படுறாங்க. முன்னால் வாலி பிள்ளைகளை வச்சு என்ன செய்யறேன்னு பயந்தாங்க. இப்போ குழந்தைகளை வச்சுட்டு அமெரிக்காவில் பயப்படுறாங்க. இப்போ போன போது பிரதர் இந்த நாட்டில் இருக்கலாமா போகலாமான்னு யோசிக்கிறோம். என்ன விஷயம், 3வது 4வது படிக்கிற சின்ன பிள்ளைகள், எல்கேஜி யூகேஜிலேருந்து 1st 2nd 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைகளுக்கு அமெரிக்காவில் இப்போ என்ன போதனை கொடுக்குறாங்க, நீ ஆணா வேணாலும் இருந்துக்கலாம், பெண்ணா வேணாலும் இருக்கலாம், ஓ இஷ்டம். எப்படி டீச்சிங், நீ ஆணா வேணாலும் இருக்கலாம், பெண்ணா வேணாலும் இருக்கலாம். நீ ஆணா மாறன்னு விரும்பினா அதுக்கு நீ ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிடுறோம், நீ பெண்ணா மாற விரும்பினா உடனே ஆப்ரேஷன் பண்ணி மாற்று. பெற்றோர்கிட்ட கேட்காம அதை செய்துட்டாங்க. அமெரிக்காவில் பெரிய பிரச்சனையாக ஓடிக்கொண்டு இருக்கிறாரு. அமெரிக்கா ஸ்கூல்களில் இப்போ சில ஸ்கூல்களில் இப்போ என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பெண் பிள்ளைகளுக்கு தனியாக அது அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கும், ஆண் பிள்ளைகளுக்கு தனியாக ரெஸ்ட் ரூம். இப்போ எந்த ரெஸ்ட் ரூமையும் யாரும் பயன்படுத்தலாம். என்ன கலாச்சாரம் போய் கொண்டு இருக்கிறது பாருங்க அமெரிக்காவில். இது இல்லைங்க, நம்ம பெற்றோர்களுக்கு பயத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டாரு. அதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில இருந்தே படிக்க வைக்கிறாங்க. ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பாமல் வீட்டில இருந்தே அவங்க படிக்க வச்சு எக்ஸாம் மட்டும் எழுத வைக்கிறாங்க. அந்த நிலைமைக்கு அமெரிக்கா போய் கொண்டு இருக்கிறது. பரிதாபமான ஒரு நிலைமை. உலகம் எங்கும் இது தீவிரமாய் பரவுகிறது. ஏன்னா அந்தி கிறிஸ்துவின் வருகைக்காக உலகத்தை சாத்தான் தீவிரமாக ஆயத்தப்படுத்துகிறான். நம்ம ரொம்ப கவனமாக இருந்து நலமானதை மட்டும்தான் பிடித்து கொள்ளணும். மற்றது தப்புன்னா தப்பு தான். வேதம் தப்புன்னு பேசுறது தப்பு தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரணம், ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின உடனே என்ன சொன்னார், பலுகி பலுகி பூமியை நிரப்புங்க. இந்த காரியம் வந்தாலே பலுகி பெருகுவது நின்றுவிடும், மக்கள் தொகை பெருகக்கூடாது. இதுதான் சாத்தானுடைய திட்டமே. இதுக்கு மேலே பெருகக்கூடாது, அழியட்டும், இதுக்கு மேலே பெருக்க விட்டுவிடக்கூடாது. சாத்தான் தந்திரமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த சாத்தான் வெளிப்படும் பொழுது அவனுக்கு ஏற்ற மாதிரி சமுதாயத்தை மாற்றுவதற்கான காரியம் தீவிரமாய் நடக்கிறது. எல்லாத்தையும் நம்புற இப்போ அடுத்து என்ன வரப்போகிறது தெரியுமா உங்களுக்கு? அடுத்து வரப்போகிறது, இப்போவே சிப்பு கண்டுபிடிச்சிட்டாங்க. அரிசியை விட சின்ன சிப், அரிசியை விட நம்ம ஊர் அரிசியை விட சின்ன சிப் கண்டுபிடிச்சிட்டாங்க அமெரிக்காவில். அந்த சின்ன சிப்புக்குள்ள 20 லட்சம் இன்ஃபர்மேஷனை அதில் உள்ள பதிக்க முடியுமா? 20 lakhs இன்ஃபர்மேஷன்.
அதாவது உங்களை பற்றி விவரம், பேர் விவரம், தகப்பனார் பேர், குடும்ப விவரம், பேங்க் நம்பரு, உங்களுடைய லைசன்ஸ் நம்பர், உங்களுடைய வீட்டு அட்ரஸ், உங்களை பற்றி முழு விவரத்தை உள்ள வைக்க முடியும். சின்ன அரிசி மாதிரி. அந்த அரிசி மாதிரியை நெத்தியிலையோ வலது கையிலையோ நீங்கள் பதித்து கொள்ளலாம் என்று அறிவிச்சுட்டாங்க. இனி அடுத்த சீக்கிரத்தில் வரப்போது விரும்புகிறவங்க இப்பவே பதித்து கொள்ளலான்னு. அந்த கிறிஸ்துவனுடைய வருகை வெளிப்படுகிற காலம் சமீபித்து விட்டது. இப்போ அதை சொல்லுவாங்க, நீங்கள் அதை பதிச்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் செல்ஃபோன் கூட உங்களுக்கு தேவையில்லை. எதுக்கு பேடிஎம் செல்ஃபோனை காமிக்கணும்? ஒன்றும் தேவையில்லை. நெத்தியை மட்டும் காமிங்க, கையை மட்டும் காமிங்க. சீக்கிரத்தில் அது அறிவிப்பு வரும். இப்பொழுதே அமெரிக்காவில் சில பகுதிகளில் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, வேணும்னா நீங்கள் பதித்து கொள்ளலாம். இனிமேல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டாயமாக்கி அதை கட்டாயப்படுத்தி எல்லாரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க. நீங்கள் அதை மாத்திரம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அவ்வளோதான், முடிந்தது. அந்த கிறிஸ்தவனுடைய ஆளுகையில் சிக்கிக் கொள்வீங்க. பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. கடைசி காலத்துக்கான பல காரியம் தீவிரமாய் நடக்கிறது. கவனமா இருங்க. எல்லாத்தையும் நம்பி விடாதிருங்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்க. வசனத்துல சொல்லி இருக்கிறா, வசன பாவம்னு சொன்ன பாவம் தான், வசனம் வேண்டான்னு சொன்ன வேண்டாம் தான். அதனால உலக மக்களை போல நம்ம பேசக்கூடாது. ரொம்ப பரந்த மனப்பான்மை, எங்களுக்கு சகிப்புத்தன்மை, இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல பேசுவாங்க. சகிப்புத்தன்மை வேணும். அதனால நீங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க. எல்லா கடவுளும் ஒண்ணுதான். எதுக்கு சகிப்புத்தன்மை உங்களுக்கு இல்லை? அன்பு தானே முக்கியம். எல்லா கடவுளும் எப்படி ஒன்றாக முடியும்? பரிசுத்தமுள்ள இயேசுவுக்கு முன்னால அவருடைய பரிசுத்தத்துக்கு ஈடா இந்த உலகத்துல வேறு யார் இருக்கிறா? ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அது மாதிரி சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சீக்கிரத்தில் எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்லி கிறிஸ்தவ, இந்து, முஸ்லீம், அந்த புத்த, அந்த மாதிரி சீக்கிய எல்லா மத தலைவர்களும் சேர்ந்து அறிவிக்க போறாங்க பாருங்க. எல்லா மதமும் ஒன்று, ஒரே கடவுள் தான். நம்ம தான் பிரிஞ்சு கிடக்கிற, அன்பு தான் முக்கியம். அதனால அன்பா ஒன்னா இணைஞ்சிருப்போம். அதனால ஒரு வேத புஸ்தகத்தை உருவாக்குவோன்னு சீக்கிரத்தில் அறிவிப்பு வரும். இதெல்லாம் நீ வேக வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க அறிந்து கொள்ளுங்க. சொல்றது கரெக்டாக தானே இருக்குது. ஏசு எல்லாத்திட்ட அன்பா தானே இருக்கு சொன்னாரு. எல்லாத்திட்ட அன்பா இருக்க சொன்னாரு. சாத்தான் கூட அன்பா இருக்க சொன்னாரா? பிசாசோட அன்பா இருக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க எல்லாரையும் நேசிப்பது உண்மை, ஆனா எல்லா கடவுளும் ஒண்ணாக முடியாது. எல்லாரையும் நாங்கள் நேசிப்பது உண்மை, எல்லா வேதமும் ஒண்ணாக முடியாது. ஒரே மெய்யான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள ஒரே ஒருவர் இயேசு, பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தை ஒரே ஒரு வேத புஸ்தகம். இதை தாண்டி யார் என்ன உபதேசம் கொண்டு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. கவனமா இருக்கணும். கடைசி காலத்தில் வந்து விட்டோம். சர்ச்சுக்குள்ள பேசுவாங்க, நீங்க அறிந்து கொள்ளுங்க. பைபிளை வச்சுட்டு சில ஊழியக்காரங்க பேசுவாங்க, விலை போயிடுவாங்க, காசுக்காக பேசுவாங்க. சொல்றது கரெக்டா தானே இருக்குது மாதிரி தெரியும். கவனமா இருங்க. கடைசி கால நலமானதை நீங்க பிடித்து கொள்ளணும். மற்றதெல்லாம் புறம்பே தள்ளிடணும். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் வசனத்தின்படி தான் நான் வாழுவேன். வசனத்துல சொல்லப்பட்ட ஆண்டவர் தான் உறுதியா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இந்த காலம் கடைசி காலம், ஆண்டோடைய வருகை சமீபம். நம்ம ஆயத்தப்படுவதற்கு இந்த வசனத்தெல்லாம் மனதில் பதித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இதை வைத்து ஜெபம், உங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு வசனத்தை வைத்து நான் எனக்காக ஜெபிச்சிருக்கிறேன். ஆண்டவரே, நான் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். ஒரு நாடும் ஒரு காரியமே சந்தோஷத்தை பாதிக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் வாழணும்னு என்னை ஒப்புக்கொடுத்து ஜெபிச்சிருக்கிறேன். நான் இடைவிடாமல் ஜெபிக்கணும். என் தேசத்திற்காக, ஆத்துமக்களுக்காக, அரசாங்கத்திற்காக, சபைகளுக்காக, மிஷனரிகளுக்காக நான் எப்பவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த கிருபை தாரும் ஆண்டவரே. எப்பவுமே நான் துதிக்கணும், முறுமுறுத்தவே கூடாது, உம்மை கேள்வி கேட்டு விடவே கூடாது. அந்த இருதயத்தை எனக்கு தாரும். என் ஆவில எப்பவுமே நான் அனலா இருக்கணும். நான் அவித்து போட்டப்பட்ட நிலைமையில இருந்து விடக் கூடாது. எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ணி விடக் கூடாது. நான் அடையாளம் கண்டுபிடிக்கணும். உண்மையான தீர்க்க தரிசனம், பொய்யான தீர்க்க தரிசனத்தை எனக்கு கிருபை தாரும். நலமானதை நான் பிடித்துக் கொள்ளணும். தவறான எந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுத்து விடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணி எனக்கா ஜெபிச்ச பிறகுதான் உங்களுக்கு அதை உபதேசம் பண்ணுகிறேன். இது வேத வசனம். அதனால எல்லாரும் எழுந்துருங்க, எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபித்து விட்டது. இனி வெகு காலம் செல்லாது. ஆண்டவருடைய வேலை சமீபமாகி விட்டது. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அதற்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம அர்ப்பணிக்கணும். எல்லாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க, வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி தான் நம்முடைய வாழ்க்கை. இந்த வசனத்தின்படி தான் வாழணும். இந்த வசனம் தான் நமக்கு சட்ட புஸ்தகம். இதில் சொல்லப்பட்டபடி தான் என் குடும்பம்,
என் தனிப்பட்ட வாழ்க்கை, என் ஊழியம் எல்லாமே இந்த வசனத்தின்படி தான். எல்லா வலது கரத்தில் பைபிளை ஏந்தி கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி வாழவும், உம்முடைய வசனத்தின்படி செய்யவும், இந்த வசனத்திற்கு கீழ்ப்படியவும் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தில் சொல்லப்பட்டபடி என் வாழ்க்கை இருக்க எனக்கு கிருபை தாரும். நான் எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி ஒரு நாள் நான் துக்கமா இருக்கவே கூடாது. எதுவும் என்னை பாதிக்க நான் இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் இயேசுக்குள்ளே நான் மகிழ்ச்சியா இருக்கணும். நான் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஆண்டவரே கிருபை தாங்க. இடைவிடாமல் நான் ஜெபிக்கணும். எப்பொழுதும் இரவும் பகலும் நான் ஜெபிக்கணும். இயேசுவோட நான் இருக்கணும். எனக்கு கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். நான் முறுமுறுக்கவே கூடாது. எந்த காலத்தில் நான் முறுமுறுக்க கூடாது. எப்பொழுது நான் உம்மை துதித்துக் கொண்டே இருக்கணும். ஆவிலே நான் அனலா இருக்க கிருபை தாரும். என்னுடைய என் மீது உம்முடைய அக்கினியை அனுப்புவீராக. எப்பொழுதும் ஆவிலே நான் அனலா இருக்கும்படி ஆவியானுடைய வல்லமை என்னை நிரப்புவதாக. அக்கினி என்னை நிரப்புவதாக. தீர்க்க தரிசனங்களை நான் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது. உண்மையான தீர்க்க தரிசனத்தை அடையாளம் கண்டு கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. நலமானதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். தவறான காரியத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. பொல்லாங்காய் தோன்றுகிறவளை விட்டுவிட எனக்கு கிருபை தாரும். விட்டுவிட கிருபை தாரும். என் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வசனத்தின்படி வாழ என் அர்ப்பணிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி நடக்க என் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானோர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். தகப்பனே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். என்னை உம்முடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் என்னை சுத்திகரித்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் என்னை பலப்படுத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் மனதார உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ லார்ட். இந்த இடத்துல ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க. சமீப நாட்களாக உங்களுடைய உள்ளத்தில் ஒரு போராட்டம், ஒரு சத்தம், ஒரு உள்ளத்திலிருந்து உண்டாகிற சத்தம். உன்னால் இந்த உலகத்தில் வாழ முடியாது, உன் வாழ்க்கையில் நீ நன்மை உண்டாகாது, நீ மரித்து போய்விடு என்கிற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அதனால் நீங்கள் வெளியே சொல்ல பயப்படுறீங்க. அது வெளியே சொன்ன தப்பாக நினைப்பாங்களே, இந்த மாதிரி ஆண்டவர் பேச மாட்டார். அது ஒரு பொல்லாத ஆவி. அது உங்களை வஞ்சித்து உங்களை கொல்லும்படி போராடுகிற ஆவி. இயேசுவின் நாமத்தில் அது வெளியேறுகிறது. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அது வெளியேறுகிறது. விடுதலை உண்டாவதாக. வெளியேறி பொல்லாத ஆவி என்று கடிந்து கொள்ளுகிறோம். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை மகளுக்குள்ள இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஒரு சகோதரன், நீங்க முடிந்த ஊழியத்தை செய்றீங்க. ஆண்டவருக்காக பிரயாசப்படுகிற நல்ல ஒரு சகோதரன். ஆண்டவருக்கு என்று ஏதாவது செய்யணும் அப்படின்னு ரொம்ப வாஞ்சி உள்ள சகோதரன். நீங்க வேலை செய்து கொண்டே முடிந்த ஊழியத்தை செய்றீங்க. ஆனால் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம். உங்களுடைய மனைவிக்கு அந்த ஆவிக்குரிய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாததுனால உங்களுடைய மனைவியினாலேயே நீங்கள் ரொம்ப துக்கப்பட்டு மனம் அடிவாகிறீங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி சில சமயத்தில் ரொம்ப மனம் சோர்ந்து போகிறீங்க. உங்கள் மனைவிக்காக ஜெபித்து கொஞ்சம் மனம் சோர்ந்து போன நிலைமையில தான் அங்கே வந்தீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, நீ உண்மையும் உத்தமமாக என்னை பின்பற்றுவது எனக்கு தெரியும். நீ உன்னால் முடிந்த அளவு பிரயாசப்பட்டு என்னை மகிமைப்படுத்துவதை நான் அறிவேன். நீ என் சமூகத்தில் சோர்ந்து போகாதே. உன் மனைவிக்காக பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். நான் அவளை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து, நான் சரிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி, நான் ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு மகளாய் மாற்றி தருவேன். உபத்திரவத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது நீ கலங்காதே, நீ பயந்து விடாதே. மரணத்தின் எல்லை வரைக்கும் அவள் செல்ல வேண்டியது வரும். நீ அது நன்மைக்கு ஏதுவாய் நான் மாற்றுவேன். நீ அந்த சமயத்தில் சோர்ந்து போகாதே. உன் ஜெபம் கேட்கப்பட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாலிப தம்பி, நீ இரு மனதோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறாய். ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தாரா? ஆண்டவர் என்னை உண்மையாக ஊழியத்திற்கு அழைத்தாரா? நானாக ஊழியத்திற்கு வந்து விட்டேனா? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டேனா? ஒரு ஊழியமாக வாய்க்கவில்லை. ஊழியத்திற்கான வழியும் திறக்கப்படவில்லை. நான் சும்மா தானே இருக்கிறேன் என்பதாக எண்ணுகிறாய் வாலிப தம்பி. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் என் கூட பேசணும்
என்கிற ஜெபத்தோடு தான் இந்த கூட்டத்துக்கு நீ வந்தாய். ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நான் உன்னை எனக்கென்று பிரித்து எடுத்து விட்டேன். என்னுடைய ஊழியக்காரனாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணி விட்டேன். நீ அமர்ந்திருக்கிற காலம் இது. கொஞ்ச காலம் நீ பொறுமையாய் காத்திரு. இது நீ ஆயத்தப்படுகிற காலம். இன்னும் நீ வேதத்தின் ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தில் நீ தேறினவனாய் மாற வேண்டும். நீ இரவும் பகலும் என் வேதத்தில் தியானமாயிரு. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ஒரு நேரத்தை ஒப்புக்கொடு. இன்னும் கொஞ்ச காலத்தில் ஏற்ற வேளை வந்தவுடன் நான் உனக்கான வாசலை திறப்பேன். நான் உன்னை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன் மூலமாக செய்ய போகிற அற்புத அடையாளங்கள் பயங்கரமாக இருக்கும். உன்னை வல்லமையோடு நான் பயன்படுத்த போகிறேன். உன் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். இது உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிற காலம். ஆகவே நீ சொன்னு போகாதே. நான் உன்னை அழைத்தது உண்மை, உன்னை பயன்படுத்த போவதும் உண்மை. இது உன்னை நான் ஆயத்தப்படுத்துகிற காலம். என் சமூகத்தில் அமர்ந்திரு. என் வேதத்தை நீ ஆராய்ந்து பார்த்து தியானமாயிரு. நான் என் கிருபைகளை உனக்கு அருளி செய்து உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவேன் என்று கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி. ஒரு வாலிப மகள் உனக்குள்ளே வேத வசனத்தை குறித்த சந்தேக கேள்விகள் எழும்புகிறது. நீ யாரை பார்த்தாலும் பைபிளிலிருந்து கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அது கொஞ்சம் கொஞ்சமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட கேள்விகள் இப்பொழுது சந்தேகமாக மாறி இருக்கிறது. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், பைபிளில் சொல்லப்பட்டது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள்ளே சந்தேகம் என்கிற ஆவி நுழைந்து விட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீ சந்தேகப்படாதபடி என் வார்த்தையை விசுவாசித்தால் நான் உன்னை கொண்டு என் நாமத்தின் மகத்துவத்தை விளங்க பண்ணுவேன். நீ சந்தேகத்துக்கு இடம் கொடுப்பாயானால் சாத்தான் உன்னை விசுவாசத்தை விட்டு முற்றிலும் வழி விலக பண்ணி உன்னை கண்ணியில் அகப்படுத்தி உன்னை வேதனை நாட்களுக்குள் கொண்டு போய் விடுவான். அதற்காக சாத்தான் தந்திரமாக உன்னோடு பேசி கொண்டிருக்கிறான். இது உனக்குள் உன் சிந்தனையில் உண்டாக்கி கொண்டிருக்கிற போராட்டம். இது நீயாக உண்டாக்கி கொண்டது அல்ல. உன்னை சிலர் கேள்வி கேட்டு உன்னிடத்தை உள்ளத்தில் இருக்கிற சந்தேகத்தை பெரிதாக்கி சாத்தான் அவர்கள் மூலமாக வேத வசனங்களை சந்தேகப்பட வைத்திருக்கிறான். இந்த நாளில் ஆகிலும் மகளே, நீ சந்தேகப்படாமல் என் வசனத்தை விசுவாசித்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையாக வைத்து என் நாம மகிமைக்கென்று சாட்சியாய் நிறுத்துவேன். நீ இந்த சந்தேகத்தை விட்டு வெளிவராமல் தொடர்ந்து அந்த பிசாசின் ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் நீ உன்னுடைய கிருபையை போக்கடித்து என் ஆசீர்வாதத்தை இழந்து போவாய் என்று நான் உனக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறேன். ஆகவே இன்றைக்கு மனம் திரும்பி என் வசனத்தை விசுவாசிக்க அர்ப்பணித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஒரு சகோதரன், நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க, பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு காலத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல உயர்வையும் மேன்மையும் செழிப்பையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த நாட்களில் நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு உதவி செய்து சபைகளில், உங்கள் சபையில் நீங்கள் ஊழியத்திற்கு ஆதரவாக இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். சமீப நாட்களில் உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டமும் இழப்பும் ஏற்பட்டு எதிர்பாராத சில நெருக்கங்களை சந்தித்து இப்பொழுது மனம் கலங்கி எல்லாத்தையும் நான் இழந்து விடுவேனோ, எல்லாம் என்னை விட்டு போய்விடுமோ என்கிற சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்கள். ஏன் எனக்கு இப்படி நடந்தது? நான் ஆண்டவரை தேடுகிறேன், அவருடைய சபைக்கு ஊழியத்திற்கு ஆதரவாக இருக்கிறேனே என்று மனதில் எண்ணுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, உன் வழிகளை நீ எனக்கு ஒப்பு கொடுத்து என் மீது நீ நம்பிக்கையாக இருந்தால்தான் உன் காரியம் வாய்க்கும். நீ உன் திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய தந்திரமான முயற்சிகளின் மீது நம்பிக்கை வைத்து உன் சுய பலத்தையும் சுய ஞானத்தையும் நீ சார்ந்து கொண்டு என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் நீ விலகினாய். உன்னை அறியாதபடி என்னுடைய வழி நடத்துதலை விட்டு நீ விலகினாய். நீ எண்ணுகிறாய் உன் காணிக்கையின் மீது நான் கவனம் வைத்திருக்கிறேன் என்று. நீயோ உன் ஜெப நேரத்தை நீ குறைத்து கொண்டாய். என் சமூகத்தில் காத்திருப்பதை நீ விட்டுவிட்டாய். என் வசனத்தை தியானிப்பதை நீ மறந்து போனாய். கடமைக்காக பேருக்காக நீ வசனத்தை வாசிப்பதும் ஜெபிப்பதுமாக நடந்து கொண்டிருக்கிறாய். உன் இருதயம் என்னை விட்டு விலகினது நிமித்தம் உனக்கு இந்த பாதிப்புகள் வந்தது. நீ மறுபடியும் மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்ய ஒப்பு கொடுத்தால் நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தருவேன். இழந்து போனதை பல மடங்காய் உனக்கு தந்து நீ அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேங்க்யூ லார்ட். உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய வல்லமைக்காக உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உமக்கு நன்றி. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு சகோதரி, நீங்கள் அதிக வயதானவர்களும் அல்ல, வாலிப பிராயமும் அல்ல, நடுத்தர வயதுள்ள ஒரு சகோதரி. முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்து அநேகரை ரட்சிப்புகளை வழிநடத்தி கொண்டு வருகிற ஒரு சகோதரி. சமீப நாட்களாக உங்களுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியாத அளவு முழங்கால் பாதிக்கப்பட்ட நிலைமையில் நடக்கக்கூட பலனை இழந்து வேதனையோடு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நான் உன் முழங்கால்களை பலப்படுத்துகிறேன். மான்களின் கால்களைப் போல உன் கால்களை நான் மாற்றுகிறேன். நீ எனக்காக இந்த ஊழியத்தை செய்கிறபடியால் இன்றைக்கு நான் உன்னை பலப்படுத்துகிறேன். என் வல்லமை நான் உனக்குள் அனுப்புகிறேன். சுகமளிக்கிறேன். வல்லமை உனக்குள் இறங்குகிறது. உன்னை பலவீனப்படுத்த நினைக்கிற ஆவி வெளியேறுகிறது என்று இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். விடுதலை சரீரத்தில் உண்டாகிறது. ஆண்டவருடைய வல்லமை தொட்டு கொடுத்த விடுதலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரர், நீங்கள் சபை நடத்துகிறீர்கள். உண்மை மொத்தமாய் அவருடைய ஊழியத்தை செய்ய அர்ப்பணித்துக் கொண்டீர்கள். உங்களுக்கென்று ஒன்றையும் தேடிக்கொள்ளவும் இல்லை, உங்களுக்காக எதையும் நீங்கள் சேர்த்து வைப்பதும் இல்லை. நீங்கள் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு உண்மையான ஒரு தாழ்மையான ஊழியக்காரர். ஆனால் சொந்த குடும்பத்திலேயே நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். நீங்கள் பிழைக்க தெரியாதவங்க, மற்றவங்க ஊழியத்தில் எப்படிலாம் செய்கிறாங்க, எப்படிலாம் காணிக்க வாங்குறாங்க என்று உங்களுடைய சொந்த குடும்பத்தாரால் நீங்கள் அற்பமாய் பேசப்படுகிறீர்கள். சில சமயம் உங்களுடைய மனம் சோர்ந்து போனாலும் நீங்கள் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்தி கொண்டு ஊழியத்தை செய்கிறீர்கள். ஆனாலும் நான் இவ்வளவு பிரயாசப்பட்டும் என் ஊழியத்தில் பலனை பார்க்க முடியலையே, ஆத்துமாக்களை நான் திரளாய் பார்க்க முடியலையே, ஊழியத்தின் காரியங்களெல்லாம் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறதே என்று கலங்குகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்ததை நான் அறிவேன். நான் கொஞ்ச காலம் உன்னை இந்த பாடுகள் மத்தியில் நடத்தினேன். நீ உண்மையும் உத்தமாய் பாடுகள் மத்தியிலும் நிந்தைகள் மத்தியிலும் எனக்கு உண்மையாயிருக்க உன் அர்ப்பணித்து கொண்டபடியால் இனி வரும் நாட்கள் நீ அறுவடையின் நாட்களை காண்பாய். திரளான ஆத்துமாக்களை உனக்கு தருவேன். உன் ஊழியம் செழிக்கும். நீ திரளான மக்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ பல ஊழியங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாய். உன் அற்பமாய் பேசின உன் குடும்பத்தாருக்கு மத்தியில் நான் உன்னை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவேன். நான் உன்னை உயர்த்தும் பொழுதும், நான் உன்னை கனப்படுத்தும் பொழுதும், உனக்கு திரளான ஆத்துமாக்களை தரும் பொழுதும், சொந்த இடங்களை உனக்கு தரும் பொழுதும் நீ இதே மாதிரி தாழ்மையோடு நடந்து கொள். அப்பொழுது என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த இடத்தில் ஜெபம் பண்ணுகிற, எழுப்புதலுக்காய் பிரயாசப்படுகிற, இரவும் பகலும் ஜெபிக்கவும் ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்கிற என் பிள்ளைகளில் அநேகர் அவருடைய எலும்புகளிலே பாதிப்புகள், அவருடைய எலும்புகளிலே பாதிப்புகள், முதுகை எலும்பிலே பாதிப்பு, கை எலும்பிலே பாதிப்பு, ஆர்த்ரைட்டிஸ் இந்த முடக்குவாத பாதிப்பு, முழங்காலிலே பாதிப்பு, பாதத்திலே பாதிப்பு, எலும்புகளை பிசாசு தாக்கி அவங்களை வேதனைக்குள்ளாக்கி முழங்கால் படியிட்டு ஜெபிக்க விடாதபடி அவங்களை மணிக்கணக்காய் ஜெபித்தவர்களை முடக்கி அவருடைய ஜெபத்தை தடுக்க கிரியை செய்கிறார். இப்பொழுது அந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. என் பிள்ளைகளுக்கு நான் சுகத்தையும் விடுதலை அளிக்கப் போகிறேன். என் ஆவியானவர் சொல்லுகிறார், எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் விலகுகிறது, வல்லமை இறங்குகிறது, சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது. ஆண்டவருடைய வல்லமை எலும்புகளில் இறங்குகிறது. முதுகை எலும்பில் உள்ள வலி மறைகிறது, ஆர்த்ரைட்டிஸ் மறைகிறது இயேசுவின் நாமத்தில். முழங்கால் வலிகள் மறைகிறது, பாதத்தில் இருக்கிற வலிகள் மறைகிறது, எலும்புகளிலே காணப்படுகிற வலிகள் எல்லாம் விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை பலப்படுத்துகிறது. சகல வலிகளும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சத்தருடைய வல்லமை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தேங்க்யூ லார்ட். அநேகர் விடுதலை அடைந்து விட்டீர்கள். புது பலனை ஆண்டவர் தந்து விட்டார். ஆவியானவர் சொல்லுகிறார், இங்க இருக்கிற சிலர் என் பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆத்துமாக்களுக்காய் மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளை சாத்தான் இன்றைக்கு பயத்தின் ஆவியினாலே தாக்குகிறான், பயத்தின் ஆவியினாலே தாக்குகிறான். சிலருக்குள்ளே மரண பயம், சிலருக்குள்ளே இரவு வந்துவிட்டால் பயம், சிலருக்குள்ளே கண்ணை மூடி தூங்குவதற்கு பயம், சிலருக்கு பயப்படுத்துகிற சொப்பனங்கள், பயப்படுத்துகிற காட்சிகள், அந்த மாதிரி சிலரை முடக்குவதற்கு சாத்தான் போராடுகிறான். அப்படிப்பட்டவர்களுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு நான் விடுதலை கொடுக்க வேண்டும். ஜெபத்துக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆவிகள்
இது ஜெபத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள், ஜெபிக்கிற என் பிள்ளைகளை முடக்குவதற்காக பிசாசு கொண்டு வருகிற போராட்டம். இன்றைக்கு நான் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன். இப்போ ஆவியானவர் சொல்லுகிறார், பயத்தின் ஆவி விலகுகிறது. பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. பயப்படுத்துகிற சொப்பனங்களை கொண்டு வருகிற ஆவி, பயப்படுத்துகிற காட்சிகளை காண்பிக்கிற ஆவி, ஜெபத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத ஆவியே, உன்னை கட்டிட்டுக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவ பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. உன் கையை எடு பொல்லாதவனை என்று கட்டிட்டுக் கொள்கிறேன். பொல்லாத ஆவிகள் விலகுகிறது, விலகுகிறது. இந்த ஆவிகள் விலகு இயேசுவின் நாமத்தில். I rebuke your devil. தேவ பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. விலகி போ இயேசுவின் நாமத்தில். உன்னை கட்டிட்டுக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். பயத்தின் ஆவிகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆவியானவர் சொல்லுகிறார், அதில் ஒரு சிலரை மிக பலமாய் அவன் தாக்குகிறான். உங்களுக்குள்ளே தற்கொலை எண்ணம் வருகிறது. தற்கொலை பண்ணி மரித்தபடி என்கிற சத்தம் கேட்கிறது. அப்படிப்பட்ட சிலர் இந்த இடத்துக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்க அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இப்போ உங்களுக்குள்ள சந்தேகம், உண்மையான ரட்சிக்கப்பட்டனா, உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை தானா, உண்மையா அபிஷேகம் பெற்றனா, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே மகனே, பயப்படாதே மகளே. இது கடைசி காலத்தில் எழும்பி இருக்கிற சத்துருவின் கிரியை. அது ஒரு போராட்டம். நான் இன்றைக்கு உனக்கு ஜெயம் தருவேன். இந்த மாதிரி போராட்டம் எனக்கு இருக்குது. ஒரு ஆவி பேசுது, தற்கொலை பண்ணு என்று சொல்லுகிறது. தற்கொலை எண்ணம் வருகிறது. நான் ஜெபிக்கிற ஆண்டவர் மகிமைப்படுத்துகிற மகள் தான், மகன் தான். ஆனாலும் எனக்கு இந்த போராட்டம் இருக்குது. அப்படி சொல்றவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. அவங்க மட்டும் வலதுகரம் உயர்த்துங்க. சிலர் இருக்கிறீங்க, நல்ல உயர்த்துங்க, பயப்படாதுங்க. இப்போ ஆண்டோடைய அக்னி உங்க மேல இறங்க போகிறாரு. அந்த ஆவியனுடைய கட்டு அறுக்கப்பட போகிறது. மேல் பகுதியிலும் இருக்கிறீங்க, இப்போ ஒரு அக்னி இறங்க போகிறது உங்க மேல. அந்த உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த ஆவி விலக போகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய அக்னி இவர்கள் மேலே இறங்குவதாக. பொல்லாதவனை கட்டிட்டுக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாதவனை கட்டிட்டுக் கொள்ளுகிறேன். விலகி போ பொல்லாத சத்துருவே. தற்கொலை தூண்டுகிற ஆவிகள் விலகுவதாக. உன்னை கட்டிட்டுக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுவனுக்கு அதிகாரம் இல்லை. உன்னை கட்டிட்டுக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த ஆவிகள் விலகட்டும். கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் விடுதலை கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ள ஒரு வாஞ்சை, நானும் இடைவிடாமல் ஜெபிக்கணும், இரவும் பகலும் ஜெபிக்கணும். நான் வாஞ்சிக்கிறேன், என்னால முடியலையே. ஜெபிக்க ஆரம்பிச்சாலே சோர்வு வந்துருது, பலவீனம் வந்து விடுகிறது என்று இப்ப ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார். இப்பொழுது என் ஆவியை நான் ஊற்ற போகிறேன். அது ஒரு ஜெப ஆவி, மன்றாட்டின் ஆவி, சத்துருவை மேற்கொள்ளுகிற ஆவி, ஜபத்திலே தரித்திருக்க செய்கிற அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம் இப்பொழுது உங்கள் மேல ஊற்றப்பட போகிறது. ஜப அபிஷேகம் ஊற்றப்பட போகிறது. இப்பொழுது 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 ஒவ்வொருவர் மீதும் அக்னியா இறங்குவராக. அந்த அபிஷேகம் இறங்குவராக. ஜப அபிஷேகம் இறங்குவராக. ஜபத்தை தடை பண்ணுகிற சத்துருடைய வல்லமை அழிவராக. அக்னி இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும். இப்பொழுது இப்பொழுது இன்னும் பலமாக இறங்குகிறது. மேல் பகுதியில், பால்கனி பகுதியிலேயும் இருக்கிற யாவர் மேல் அக்னி இறங்குகிறது. It is a fire of the Holy Ghost. ஒரு அக்னி, ஜெப அக்னி, ஒரு ஜெப அக்னி இறங்கட்டும் யாவர் மேலும், நிரப்பட்டும் ஒவ்வொருவரையும். சத்துருவை மேற்கொள்ளுகிற ஒரு அக்னி, பிசாசின் வல்லமைகளை உடைத்தறிகிற ஒரு அக்னி, ஜெபத்திற்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் முடக்கப்படட்டும். இன்று முதல் ஒரு ஜெப அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளட்டும், ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஒரு ஜெப அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், அதற்கு அடையாளமாய் ஒரு காரியம் நடக்க போகிறது. எல்லாரும் வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், சிலர் மீது என் மன்றாட்டின் ஆவியை ஊற்ற போகிறேன். அவள் ஆத்துமாக்களுக்காக நான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுததை போல இந்த சென்னை பட்டணத்தின் ரட்சிப்புக்காக இந்த மக்களுக்காக அழுது புலம்புவார்கள். அந்த ஒரு அபிஷேகத்தை நான் ஊற்ற போகிறேன். அவர்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக இப்பொழுது அழுது புலம்ப போகிறார்கள். ஒரு மன்றாட்டின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி அநேகர் மேல ஊற்றப்படுகிறது, 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 ஊற்றப்படுகிறது. இப்பொழுது ஒரு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்புகிற ஆவி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவர் மேல இந்த ஆவி ஊற்றப்படுவதாக. ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆத்தும பாரத்தினால் நிரப்புவதாக. எருசலேமை பார்த்து நீர் அழுதீரே, அந்த பாரம் உண்டாகட்டும், உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். ஒரு 2 நிமிடம் எல்லா வலதுகரம் வைத்து அமைதியாய்
அமைதியாய் கண்கள் மூடி இருக்கட்டும், உதடுகள் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், நான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதேன், என் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அதுதான் எழுப்புதலை எருசலேம் பட்டணத்திலே கொண்டு வந்தது. நான் வடித்த கண்ணீரினால ஒரே நாள்ல 3000 ரட்சிக்கப்பட்டாங்க, ஒரே நாள் 5000 ரட்சிக்கப்பட்டாங்க. என்னுடைய கண்ணீருக்கு பிதா பதில் கொடுத்தார். இந்த சென்னை பட்டணத்தில் இருக்கிற இந்த லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகள், குடிகாரர்கள், துன்மார்க்கர், விபச்சாரம், பாவத்தில் அகப்பட்டவளுக்காய் ஒரு பாரத்தை உண்டாக்கி கண்ணீர் ஒடித்து ஜெபிக்க சிலருக்குள்ள இந்த அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். இப்ப அமைதியா வலதுகரம் உயர்த்துங்க, கண்களை மூடிக்கொள்ளுங்க, இயேசு மாத்திரம் கண் முன்னால நிறுத்துங்க. உங்களுக்குள்ள இந்த அபிஷேகம் எப்படி கெத்செமனே தோட்டத்தில் இயேசு பெருமூச்சு விட்டு அழுது மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தாரோ, எருசலேமை பார்த்து அழுதாரோ, அந்த பாரம் வரப்போகிறார். அந்த பாரத்தை ஆவியானவர் தரப்போகிறார். உங்களுக்குள்ள ஒரு கண்ணீரும் அழுகையும் புலம்பலும் சென்னை பட்டணத்துக்காக, சென்னை மக்களுக்காக, இந்த ஆத்து மக்களுக்காக துக்க பந்தல காத பந்தல புஷர கபந்தல கபந்தலபா துக்க பந்தல கபந்தல கபந்தல பகு துக்க பந்தல தல பகா தல புக பஷர கபந்தல பதரபு துக்க பந்தல தல கபந்தல கபந்தல தல கபந்தலபா தேவனே துக்க பந்தல கபந்தல கபகா என் ஜன ரட்சிக்கப்படணுமே, என் ஜன ரட்சிக்கப்படணுமே, என் ஜன ரட்சிக்கப்படணுமே. தேவனே தேவனே ஆண்டவரே, என் ஜன ரட்சிக்கப்படணுமே. வாலிபர்கள் ரட்சிக்கப்படணுமே ஐயா, சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணுமே, என் ஜன ரட்சிக்கப்படணுமே, இந்த பட்டணம் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே 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 ஆண்டவரே. சிலருக்குள்ளே கற்ப வேதனை வருகிறது, சிலருக்குள்ளே பெருமூச்சு வருகிறது, பெருமூச்சு வருகிறது, பெருமூச்சு விட்டு அழுகிற அபிஷேகம் இறங்குகிறது. ஆத்துமாக்களுக்காக சென்னை பட்டணம் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே ஆண்டவரே தேவனே, ஜனங்களை ரட்சிக்கணுமே, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணுமே. தகபந்தல கதமதான் தபந்தா தோடலந்தலபா ஷரபக பந்தலபதா தகபந்தல தரபா ஷரபக பந்தல தரபா தகமந்தல தல ஷரபக பந்தலபா. ஆண்டவரே ரட்சியும், ஆண்டவரே ரட்சியும். சென்னை பட்டணத்தை ரட்சிங்கப்பா, என் ஜனத்தை ரட்சிங்க ஆண்டவரே. தகபந்தல தல ஷனமகபா தகபந்தல ஷரபா. சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதை நான் பார்க்கிறேன். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. சிலர் இயேசுவை தரிசிக்கிறீங்க, அவருடைய துக்க முகம் உங்களுக்கு தெரிகிறது, அவருடைய கண்களிலே கண்ணீர் வடிவதை தெரிகிறது. சிலர் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்துவதை பார்க்கிறீங்க. ஆண்டவர் பாரம் கொடுக்கிறார். இந்த சென்னை பட்டணத்துக்காக ரத்தம் சிந்தினேனே, இந்த சென்னை பட்டணத்தை மக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறேனே, நீயும் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணு மகளே, மகனே நீயும் கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அந்த அனுபவத்தை சிலர் பார்க்கிறீங்க, சிலர் அவரை தரிசிக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் அழுத்துகிறது. கண்ணீரோடு ஜெபிங்க, ஜெபிங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கதறி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, சென்னை பட்டணத்தில் இருக்கிற ஜனம் எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எல்லாரும் மனம் திரும்பணுமே, எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே. த கபந்தலபா ஷரபா து கபந்தல தர ஷர கபந்தல புதுடர ஷரப கபந்தல. ரட்சிங்க ஆண்டவரே, ரட்சிங்க. தேங்க்யூ. ஒரு 2 நிமிடம் அமைதியா உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சென்னை பட்டணத்தை உங்களுடைய கண் முன்னால நிறுத்தி, எவ்வளவு லட்சம் மக்கள், எவ்வளவு லட்சம் கண் முன்னால் அவங்களை நிறுத்தி, லட்சக்கணக்கான வாலிபர்கள், லட்சக்கணக்கான வாலிபர் பெண் பிள்ளை
சிலருடைய உள்ளம் ஆவியிலே நெருக்கப்படுகிறது. ஒரு பெருமூச்சு, ஒரு நெருக்கத்தை ஆவியானவர் உண்டாக்குகிறார். கதறி அழனும் போல ஒரு நெருக்கம். எவ்வளவு முடியுமோ அவளை கதறி ஜெபிங்க. தேசம் இந்த பட்டணத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காக, ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட அடக்கிக் கொள்ளாதுங்க, அடக்கிக் கொள்ளாதுங்க. எவ்வளவு முடியுமோ கதறி ஜெபம் பண்ணுங்க. இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார், முகங்குப்புற விழுந்து கதறினார். தேவனே, எங்க சென்னை பட்டணம் ரட்சிக்கப்படணுமே ஐயா, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுமே. ஆண்டவரே, என் ஜனம் ரட்சிக்கப்படணுமே, சென்னை மக்கள் ரட்சிக்கப்படணுமே, எங்க வாலிபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே, பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்படணுமே. தேவனே, ரட்சியும் ரட்சியும். அவருடைய மனக்கண்ணை திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரே, அவளை வெளிப்படுத்த ஆண்டவரே, என் ஜனத்துக்கு அவளை வெளிப்படுத்த ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க. என் பட்டணம் ரட்சிக்கப்படணும் ஐயா, சென்னை பட்டணம் ரட்சிக்கப்படணும் ஐயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உம்முடைய பாதபடியிலே நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கால்களை பிடித்து கெஞ்சி நிற்கிறோம். எங்க சென்னை பட்டணத்துக்கு இறக்க செய்யுங்க, என் ஜனங்களுக்கு இறக்க செய்யுங்க, என் ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே, மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரே, மனம் திரும்புதலை கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் சத்தியத்தை அறியணும் ஆண்டவரே. எங்க தெருவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க கூட வேலை பார்க்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே, எங்க கூட படிக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணுமே. எல்லாரும் ரட்சிக்க ஆண்டவரே, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எதிர்பார்க்கிற எழுப்புதலை சீக்கிரத்தில் கட்டளை இடுங்க, சீக்கிரத்தில் இந்த எழுப்புதலை கட்டளை இடுங்க ஆண்டவரே. நாங்கள் அதற்காய் செபிக்கிறோம். தகப்பனே, இந்த பாரம் இந்த பிள்ளைகளை விட்டு விலகாதிருப்பதாக, இந்த ஆத்ம பாரம் இவருடைய உள்ளத்தை விட்டு விலகாதிருப்பதாக. இரவும் பகலும் ஜெபிக்கிற அந்த பாரம் அவளுடைய உள்ளத்தை அழுத்துவதாக. தொடர்ந்து ஜெபிக்க கிருபை கொடும், பயன்படுத்தும். சீக்கிரத்தில் நாங்கள் எழுப்புதலை காண்போம் என்று விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.